if God exists, why does evil exist? When we lose a loved one, when something like really bad happens to us, it's not fun. He's all powerful and he's all knowing. Why does he allow evil? God is powerful இல்ல அவர் நல்லவரா இருந்து யாம் பண்றாரு, சைலண்டா இருக்கறாரா, இல்ல நம்ம கண்டுக்க மாட்டேங்கறாரா, சும்மா கிரியேட் பண்ணி விட்டுட்டாரா, இல்ல அவருக்கு கால ஸ்ட்ரெngth இருக்கு அப்படிலாம் கேட்டா, he said if God would concede me his power for 24 hours, you would see how many changes I would make in the world. But if he gave me his wisdom too, I would leave things as they are. When we say something is evil, we also imply that something is good. ஒரு லைன் கோணையாகுதுன்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ, you're also implying that there is a straight line. There's a subjective sense of good and objective sense of good. Subjective na my opinion, objective na regardless of my opinion it is true. If everything is subjective, what is to say that your opinion is better than mine? ஆண்டவர் இல்லனா somebody that is outside of everything, if that doesn't define what morality is, we won't have an objective morality. The fact that evil exists is proof that God exists. Hello and welcome back to the Peacemakers podcast. This is episode 4 and I'm Sam and this is Prem. Yeah. என்னது போன எபிசோட வச்சு செஞ்சாரு. போன எபிசோடில் வந்து பிரேம் இன்ட்ரோ ட்ரை பண்ணா, அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த போன எபிசோடுடைய இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஓகே, இந்த எபிசோடில் we are going to discuss yet another important topic. இது டாபிக்ன்றது பதிலாக ஒரு கொஷின். நம்ம ஊரில் இந்தியாவிலலாம், நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து இந்த தீயிசமுக்கும் ஏத்தியிசமுக்கும் வந்து டிபேட்லாம் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி எவ்ரிபடி இஸ் ரிலீஜியஸ், எவ்ரிபடி பிலீவ்ஸ் இன் அ காட், ஸோ எவ்ரிபடி இஸ் அன் தீயிஸ்ட். தீயிஸ்ட்னா somebody who believes in God. If you believe in God, you are called a theist. That's the name. If you don't believe in God, it's called atheism. அவங்க வந்து ஆண்டவர் கடவுள்னு ஒருத்தர் வந்து இல்லைன்றவங்க atheists. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்க, agnostics. Agnosticsனால் எனக்கு ஆண்டவர் இருக்காங்கன்னு, கடவுள் இருக்காருன்னு தெரியாது, இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து ஐம் ஓப்பன் to whatever, I'm searching and so ஏதோ ஒரு பீயிங் இருக்கு, இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அந்த மாதிரி. இல்ல அவங்க இருக்கா இல்லையானு இல்லை தெரில எனக்கு. they're not bothered by it. They will say, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் atheism, theism and agnostic. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, இந்த தீயிசம் ஏத்தியிசம்லாம். ஆனால் வெஸ்ட்டில் வந்து இந்த அமெரிக்காலலாம் வந்து ஏத்தியிசம் வந்து இப்போ பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ வந்து இந்த ஏத்தியிசமுக்கும் தீயிசம்க்கும் நிறைய டிபேட்ஸ் நடப்பாங்க. அப்படின்னா ஒரு ஏத்தியிஸ்ட்டும் இன்னொரு தீயிஸ்ட்டும் வந்து டிபேட் பண்ணுவாங்க நிறைய. ஏத்தியிசமுக்கு சாதகமாக அவங்க பேசுவாங்க, தீயிசம் சாதகமாக ஒரு குரூப் பேசும். இது ரெண்டுத்தையும் டிபேட் பண்ணும்போது ஒரு காமன் அப்ஜெக்ஷன், தீயிசம் நாங்கள் வந்து கடவுள் இருக்காரு, ஆண்டவர் தேர் இஸ் அ காட்னு சொல்லும் போது ஒரு காமன் அப்ஜெக்ஷன் அவங்க பண்ணுறது வந்து, ஸோ கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் கடவுள் இருக்காருன்னா கடவுள் வந்து நல்லவர், அவர் வந்து ஹீஸ் பவர்ஃபுல், ஹீஸ் ஆல் லவ்விங், ஹீஸ் ஆல் நோயிங், ஹீஸ் குட், இதெல்லாம் தான் கடவுள்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியெல்லாம் இருந்தால் ஏன் வந்து why does he allow evil, pain and suffering? இது வந்து இட் இஸ் கால்ட் த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். ஓகேயா, இஃப் காட் எக்ஸிஸ்ட், why does evil exist? இந்த கொஷனை வந்து ஒரு அப்ஜெக்ஷனாக வந்து ஏத்தியிஸ்ட் வந்து தீயிசம் டிஃபெண்ட் பண்ணுறவங்களுக்கு வைப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம யோசித்திருக்க மாட்டோம். இப்போ நீ யோசித்திருக்கியா இதை பற்றி? நம்ம சின்ன வயசில் இருக்கும், நான் அதை பற்றி யோசித்திருக்கேன். மேபி நம்ம லைக் நான் சொன்ன மாதிரி கடவுளை தெரியாத போது வை காட்ன்ற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் வரையில சம் பாயிண்ட்டில் அந்த மாதிரி டைமில் நான் யோசித்திருக்கேன். பட் ஓவர் கம் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வரும்போது எனக்கு இந்த கொஷின் வந்து ஒரு மாதிரி லைக் வேலிட் இல்லாத மாதிரி போயிடுச்சு. அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா சில பேர் தேர்ந்து இருப்பாங்க இல்லையா, எனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன ஆன்சர் கிடைச்சது உனக்கு? ஸோ எனக்கு வந்து நான் வந்து அதை நம்ம லாஸ்ட்டாக ஷேர் பண்ணலாம் அதுக்கு என்ன ஆன்சர்ன்ட்டு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இட்ஸ் ஆல் லேர்னிங். அந்த ஈவில் எதுக்காகுதுன்னு நீ சொன்னீங்கன்னா இட்ஸ் அபவுட் லேர்னிங். ஓகே, கேட்குதா? இட்ஸ் அபவுட் லேர்னிங்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம போன எபிசோட் பேசணும் இல்லையா, ஆடம் அண்ட் ஈவ் பற்றிலாம் பேசியிருக்கோம். அது வரும்போதே ஈவில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது சம் பீப்புள் ஏன் உலகத்தில் ஈவில் இருக்குன்னா வேர்ல்டு இஸ் ஈவில், அதுதான் நான் நினைக்கிறேன். வேர்ல்டு இஸ் ஈவில், அதுதான் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, கடவுள் இருந்தால் அது எதுக்கு இருக்குது? we say God is good, we say God is ultimately good. if he is good and he is all powerful and he is all knowing, அப்படின்னா என்னென்னா அவருக்கு வந்து எல்லாம் பவரும் இருக்குது, அவரால் யோசித்தா என்ன வேணாலும் பண்ண முடியும், அவர் நல்லவர், அவர் வந்து நல்லது மட்டும்தான் பண்ணுவார், அண்ட் ஹீ இஸ் ஆல் நோயிங், அவருக்கு எல்லாமே தெரியும்,
இப்போ நமக்கு வந்து இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது தெரியாது, இதுக்கு ஆனதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் பட் காட் இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம். ஒன் ஆஃப் தி attributes ஆஃப் காட் இஸ் டைம்லெஸ். ஸோ அவர் வந்து டைமுக்கு வெளியே இருக்காரு. ஸோ ஹீ நோஸ் லைக் வாட்ஸ் கோனா ஹேப்பன். ஹீ கேன் சேஞ்ச் வாட் ஹேஸ் ஹேப்பன். ஹீ கேன் டூ வாட் எவர் ஹீ வாண்ட்ஸ். ஸோ ஹீ ஃபீஸ் லைக் தட் அண்ட் ஹீ ஃபீஸ் ஆல் குட். அவர் வந்து ஹீ ஃபீஸ் அல்டிமேட்லி குட். Why does he allow evil? ஓகே இப்போ ஈவில் வந்து இப்போ வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஃபன். அதாவது ஒரு கெட்டது நடக்கிறது நமக்கு when we lose a loved one or when something like really bad happens to us, it's not fun. So if God is all powerful and if his God is all loving and if he's only good, then why does he let this happen? எனக்கு இதை பற்றி புரிஞ்சுக்க முடியல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியல. ஏன்னா நானும் அந்த கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் இது நடக்குதுன்ட்டு. ஆனால் அல்டிமேட்டாக அது குட்டாக முடியுது எனக்கு என் லைஃப்பில் பர்சனலாக சொல்லும் போது அப்படி ஆகுது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும், நீ ஏசப்பா எடுத்துக்கலாம். நீ கேட்கறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. இஸ் காட் இஸ் பவர்ஃபுல்லா, இல்லை அவள் நல்லவராக இருந்து ஏன் பண்ணுறாரு, சைலண்டாக இருக்கிறாரா, இல்லை நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறாரா, சும்மா கிரியேட் பண்ணி விட்டுட்டாரா, இல்லை அவருக்கு அதில் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிலாம் கேட்டால் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, லைக் ஜீசஸ் இட்ஸ் ஆல்சோ காட். இல்லை அவர் வந்து உலகத்தில் வந்து அவர் ஜாலியாக வந்துட்டு போனார். இஃப் காட் ஹிம்செல்ஃப் அவரே சஃபர் பண்ணார்னா ஐ பிலீவ் தேர் இஸ் சம்திங் நம்மளுக்கு தெரியாத ஏதோ இருக்கலாம். தட் வி டோன்ட் அல்ல சம்திங் காட் மைட் ஹவ் ப்ராமிஸ்ட். இல்லை காட் வந்து ஏதாவது வெளியே நடந்திருக்கலாம், நம்மளுக்கு புரியாது அது என்ன சொல்கிறாருன்னு. அதுதான் நம்ம வந்து நான் ஏன் நம்ம இந்தியாவில் வந்து அந்த கொஷினை வந்து ரொம்ப நிறைய பேர் பேச மாட்டாங்க என்ன சொன்னால் இதனால தான். பிகாஸ் we've grown up in an environment, in a culture that that believes in God already. So like we don't like grow to question it. நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து நம்ம ஃபஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணோம்ல, அன்னைக்கு அப்லோட் பண்ண அன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து. யூஸ்வலாக நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவேன். அப்படின்னா முடிஞ்சோடனே எப்போ டைம் ஓவர் அதோ அப்பயே வந்துடுவேன். ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஒய்ஃபை தேவைப்பட்டதுனால ரூமில் ஒய்ஃபை இல்லை. ஸோ நான் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு 10 o'clock ஆயிடுச்சு. முடிச்சுட்டு போகிறப்ப என் கூட இன்னொருத்தர் ஆஃபீஸ்லேயே அவருக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு அவங்க பண்ணிவிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது காமிச்சேன், ஏதோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி தான். அப்போது வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், சும்மா ரொம்ப நேரம் பேசல, ஒரு 2 minutes பேசியிருப்போம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள்லாம் இதெல்லாம் வந்து யோசித்ததே இல்லை. ஆனால் வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து இதெல்லாம் அன்றைக்கி ஒரு முறை அவகிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் கேட்குறா. அது கேட்டவொடனே எனக்கு வந்து கோவம் வந்துச்சு அவன் மேலே. உனக்கு என்னத்துக்கு இதெல்லாம், நீ என்ன பண்ண போகிற இதெல்லாம் தெரிஞ்சுன்ற மாதிரி கோவம் வந்துடுச்சு. ஸோ வந்து we don't tackle these questions. அதுதான் அது பாஸ்வேர்ட் இல்லை. அந்த இடத்துல அந்த குழந்தை அவங்க என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் கொஸ்டின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஸ்கூல்ல அப்படி தான் ஆகுது. நம்ம என்ன போய் கேட்டோம்னா டக்குன்னு நீ ஏன் கேட்குற இதெல்லாம் வந்து சொன்னதை படி மனப்பாடம் பண்ண அப்படின்னா அங்கேயே அந்த கிட்ஸ் அங்கேயே அது ஸ்டாப் ஆகிடுது இல்லையா. ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் ஏன் வந்து இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நம்ம ஃபெய்த்துக்கும் இது இம்பார்ட்டன்ட். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி நோ ஹவு டு லைக் ரெக்கன்சைல் திஸ் கொஷின். ஏன்னா நமக்கும் வந்து இப்போ நம்ம எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கும் போது வி டோன்ட் திங்க் அபவுட் திஸ். ஆப்வியஸ்லி வி டோன்ட் ஹாவ் அ ரீசன் டு திங்க் அபவுட் இட். லைக் பட் இமேஜின் இஃப் வி லூஸ் சம்திங். ஓகே என் லைஃப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனதை நான் ஷேர் பண்ணுறேன். We had 4 German Shepherd puppies. 4 German Shepherd puppies இருந்துச்சு. 2 பெரிய பப்பி, அப்புறமா 2 குட்டி பப்பி. அந்த குட்டி பப்பிங்க வந்து they were like really healthy when they were born. ஒரு பப்பி வந்து பயங்கரம் புஷ்டியாக நல்லா குழுன்னு இருப்பான், ஃபுல்லாக ஃபர்ரியாக இருப்பான். அவன் பார்க்குறதுக்கே பயங்கரம் க்யூட்டாக இருப்பான், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவனை வச்சுன்னு நான் என் பெட்லலாம் வச்சுக்கின்னு விளையாட்டுருப்பான். மம்மிக்கு பிடிக்காது நான் பெட்லலாம் அவனுங்களை வைக்கிறது, மம்மிக்கு பிடிக்காது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் போமாமான்ட்டு நான் விளையாடிட்டு இருப்பேன். அவனுக்கு வந்து ஒரு I think 1 year, 1.5 year, it might be 2 years, I don't know exactly. திடீர்னு 2 பேரும் வந்து 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செத்துட்டாங்க. அந்த மைலோ அண்ட் ஃபோபி, அதுதான் நான் அப்படி தான் மைலோ வந்து பாய், ஃபோபி வந்து கேர்ள், ஃபீமேல் பப்பி. முதல் வந்து மைலோ இறந்துட்டான். அவனை ஒரு நாள் விளையாடுறதுக்கு கிரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வராப்போ அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டான். அவன் இறந்துட்டோடனே நாங்கள் ஏன் இப்படி ஆச்சு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பட் ஹி வாஸ் சிக். இல்லை அவன் கொஞ்சம் சிக் ஆகிட்டான். அவனுக்கு 2 பேரும் சிக் ஆகிட்டாங்க. ஆனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணோம், சரியாயிட்டாங்க. ஜாலியாக விளையாடுவாங்க, சாப்பிட்றதெல்லாம் நார்மலாக பண்ணுவாங்க. ஆனால் தே லாஸ்ட் சம் வெயிட். ஆனால் வந்து they were healthy, they were like playing, they were good puppies. But all of a sudden
அவன் இறந்துட்டான். அதுக்கு அடுத்த நாள் ஃபோபி இறந்துட்டான். இப்போ வந்து எனக்கு வந்து இவங்க நான் ஐ வாஸ் லிட்டில் டூ அட்டாச் டு தெம். லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேர். ஏன்னா டேடி வந்து என்ன சொன்னார்னா, அவங்க 2 பப்பி நம்ம வீட்டில் தான் பிறந்தாங்க. அவங்கள 8 பேர் பிறந்தாங்க, 6 பேர் கொடுத்துட்டோம். நான் 2 எடுத்து வச்சுக்கிட்டோம். டேடி வந்து 2 என்னத்துக்கு 1 வச்சுக்கலாம், இன்னொன்று கொடுத்துறேன். இல்லை 2ம் நான் வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்ட்டு தான் அவங்க 2 பேரை வச்சேன். ஸோ அவங்க அப்படி ஆன உடனே, அதுவும் அது கிறிஸ்மஸ் டைம். அது ஆனவுடனே எனக்கு வந்து நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அந்த டைமில் வேறு நான் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்கும், சாமுel மோரிசன், என்னுடைய பர்சனல் சேனலு. அதில் வந்து நான் டாக்குமெண்ட்ரிஸ் அதெல்லாம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால அது பண்ண முடியாமல் விட்டேன். ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில் கூட இதை பற்றி பேசியிருப்பேன். திடீர்னு இறந்துட்டாங்க 2 பேரும். ஸோ இப்போ யோசித்து பாரேன், லைக் இப்போ வந்து நம்ம எதுக்கு அது ஆகணும்? அது ஆனதுனால இப்போ என்ன நல்லது நடக்க போகுது? அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ எதுக்கு ஆண்டவர் இதை அனுமதிச்சார்? எதுக்கு why did God allow this? லைக் இப்போ அந்த பப்பி இருக்கிறதும், உயிரோடு இருக்கிறதும், அந்த பப்பி வந்து இல்லாமல் இருக்கிறதும் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் யாருக்கு ஆக போகுது? இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போது ஒரு ட்ராஜடினால் உன்னை ஒரு பில்ட் பண்ணி பிறகு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு 4 பேருக்கு அதனால நல்லதாகுது. ஓகே ஃபைன். சரி, ஒரு பப்பி அந்த மாதிரி ஆகும்போது இப்போ உனக்கு ஒன்று ஆகிறது, நீ கற்றுக்கிற, நீ ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் இருந்து நீ வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுனால உன்னோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகுது. ஏசப்பா யாருன்னு அறிஞ்சிக்கிற, ஆண்டவருக்குள்ளே வளர்ற, யூ க்ரோ ஸ்பிரிச்சுவலி, க்ரோ மென்டலி, யூ கெட் ஸ்ட்ராங்கர், பேசிக்லி கெட் ஸ்ட்ராங்கர். பட் இமேஜின் சம்திங் தட் இஸ் அ பப்பி. ஓகேயா, இதனால என்ன ஆக போகுது? இப்போ ஒரு பப்பிக்கே நான் இவ்வளோ யோசித்தேன். ஐ வாஸ் ரியலி டவுன். நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் குவைட்டாக நான் ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஏதாவது கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு லைக் டீல் வித் இட் மை செல்ஃப். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் ஐ டாக் டு பீப்புள் அபவுட் இட், பட் ஐ டோன்ட் லைக் ஓப்பன் அப். நானும் அப்படி தான், என் தம்பியும் அப்படி தான். என் தம்பி வந்து பயங்கரம் டவுன் ஆகிட்டான். நான் வந்து அவனுங்களை பார்த்துப்பேன், சாப்பாடு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் வந்து மொத்தமாக அவன் தான் தம்பி தான் பார்த்துப்பான். அவங்கள வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, நானும் எப்போயாவது கூப்பிட்டு போவான். அவன் எப்போவுமே கூப்பிட்டு போவான். சாப்பாடு வைக்கிறது, அவங்கள க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவன் தான் ஃபுல்லாக பார்த்துப்பான். அவன் பயங்கரம் டவுன் ஆகிட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ் எனக்கு வந்து இந்த கொஷின்லாம் அப்போ தெரியல. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நமக்கு இந்த சேலஞ்சிங்காக ஆகுது பார்த்தியா, நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியோ ஏதாவது, இப்போ யூ ஆல்சோ ஹாவ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லாஸ். அந்த டைமில் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி நோ ஹவு டு ஆன்சர் திஸ், the problem of evil. If God is so good, like why didn't he stop it from happening? He knows like what's gonna happen, so he knew that was gonna happen. Why didn't he tell me? Why didn't he like do something about it? Why didn't he stop it? நான் அதான் சொல்லும்போது அல்டிமேட்டாக இட் மைட் பி ஃபார் குட். லைக் என்னோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, லைக் நீ எனக்கு சொல்லி கொடுத்துருந்த பற்றியா, போன வாரம் நம்ம பேசினும் போது எனக்கு யோபு பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ நான் நீக்கு வந்து அந்த இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து படிக்கிறது, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிக்கிறது சொல்லி கொடுத்துருந்தேன் அதை பற்றி. அப்போ வந்து நம்ம என்ன ஆச்சுன்னா, நம்ம படிக்கும் போது சொன்னேன் இல்லையா நான் உங்ககிட்ட, யோபு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுனங்களுக்கு தெரியும், படித்து நம்மளுக்கு தெரியும் என்னென்ட்டாங்க ஒரு சேத்தன் வந்து அங்கே டெஸ்ட்டுக்கு போச்சு, இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஆச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் யோபுக்கு தெரியுமா கடைசியில் அங்கே என்ன ஆச்சு? வாய்க்கு நேராக வச்சுக்கோ. ஓகே, கரெக்டாக இருக்கா? ஓகே, நீ எனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை பற்றி தான். யோபுக்கு தெரியும் என்னன்ட்டு, சாரி ரைட்டருக்கு தெரியும், எழுதுனவங்களுக்கு தெரியும், யார் நம்ம படிக்கிறவங்க நம்மளுக்கு தெரியும் என்னன்ட்டு ஒரு சேத்தன் வந்து ஓகே கரெக்டாக இருக்கா? ஓகே, ரைட்டருக்கு தெரியும், அப்புறமா வந்து நம்மளுக்கு தெரியும் படிக்கிறவங்களுக்கு என்னன்ட்டு. லைக் இந்த மாதிரி ஒரு சேட்டன் பேக்கில் ஒரு இது மாதிரி ஆயின்னு இருக்குது, சேட்டன் சேலஞ்ச் பண்ணிச்சு, இந்த மாதிரி விஷயம் தெரியும். பட் அங்கே யோபுக்கு தெரியுமா? அல்டிமேட்டாக யோபுக்கு வந்து அங்கே தெரியவே தெரியாது. அவன் என்ன ஆச்சுன்னு தெரில, அவன் என்ன சஃபரிங் பண்ணான், எதுக்கு நன்மைக்கா தீமைக்கா எதுவுமே தெரில. அவனும் கொஷின் கேட்குறான், அது கேட்குறான், இது கேட்குறான். அங்கே ஆண்டவரும் பாரு, அங்கே ஆண்டவர் வந்து யோபுக்கிட்ட வந்து நிறையா இருக்கும் அந்த சாப்டர்ஸில். யோப் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஸ்டார்டிங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சார். காட் இஸ் அன்ஜஸ்ட்னாலாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவார். பண்ண உடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் டைலாக் ஆகும். அதெல்லாம் ஆன பிறகு ஆண்டவர் பதில் கொடுப்பார். வந்து ஆண்டவர் பதில் கொடுக்கும் போதும் அவர் சொல்லவே மாட்டார் பாரு, சேட்டன் வந்து இந்த மாதிரி சேட்டன்கிட்ட நான் இந்த மாதிரி பெட்டு கட்டினேன் சேலஞ்சு இதனால தான் இதெல்லாம் சொல்லவே மாட்டார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி
அவன் காமிச்சிருப்பார், அவ்வளோதான். ஜோபுக்கு வேறு இந்த மாதிரி ஆச்சுனாலாம் சொல்லவே மாட்டார். அது காமிச்சாப்பே வந்து ஜோப் வந்து சைலண்ட் ஆகிறார். ஓகே, நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன்ட்டு. அல்டிமேட் அதுதான். அது அல்டிமேட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த லாஸ் அதெல்லாம் வந்து இட் மைட் மீ டு பில்ட் யூவாக இருக்கலாம். இல்லை அந்த லாஸ் வந்து எதுனா வேறு எதுனா கற்றுருந்துருப்பேன். எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. பர்சனல் எதுனா கற்றுருந்துருப்பேன். அதுதான் நான் நினைக்கிறேன். சேம் திங் நீ சொல்லும் போது எனக்கும் அதுதான். நான் வந்து லைக் என்னோடய ஃபாதர் வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். ஃபாதர் இறந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேர் வாஸ் நோ யூஸ். எங்கள் மம்மி வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி பண்ண தான் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸோ அவங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ண அந்த பிளான்லேருந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்க. அல்டிமேட்டாக என்ன ஆச்சுன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட மாமா பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் என்னென்னா அவர் வந்து எப்படின்னா மை ஃபாதர் தான் சொல்கிறேன். அவர் வந்து இஸ் நாட் ஒர்க்கிங் அண்ட் இ வாஸ் அடிக்டட் டு ட்ரங்க். மம்மி வந்து ஸ்பிரிச்சுவல். ஸோ ஷீ இஸ் புரியுதில்ல சொல்லும் போது, மம்மி வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி இருந்தாங்க. ஷீ டசன்ட் ஹாவ் டு கோ த்ரூ. அங்கே போயிட்டு அப்பா நிறைய அடிச்சிருக்காரு, மாமியார் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் பிறக்கும் போது வந்து என்னை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் பிறந்தேன். அல்டிமேட்டாக நான் எதுக்கு பிறந்தேன்னு நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சோன்னு நான் கேட்டிருக்கேன், ஏன்னா நீ பிறந்த எதுக்கு பிறந்த அப்படின்ட்டு. நான் பிறந்த 2 இயர்ஸில் அப்பா செத்துட்டார். ஸோ மம்மி வந்து அவங்க எஜுகேட் இல்லை. ஷி வாஸ் லைக் ஃபேமிலி மேலே டிபெண்ட் ஆகிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இரும்பு லைக் டெக்கன் இரும்பு அடிக்கும் போது ஐ ஹவ் சீன் 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போதெல்லாம் வந்து கையிலலாம் க்ரீஸ் இருக்கும். ஸோ நான் அழுதுருக்கேன். நான் பிறக்கலைன்னா எனக்காக அவங்க அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும், லைக் வேலை செஞ்சிருக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மேபி நான் பிறக்கலாம் அவங்க வீட்டில் நல்லா இருந்தாங்களாம். ஸோ அவங்க லைக் ஃபாதர்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நல்லா பார்த்துருந்துருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க. நான் அப்போது 7th படிக்கும்போது ஒரு வாட்டி போய் பார்த்துட்டாங்க, ஏதோ காசு வாங்கணும்னு போயிருக்கும்போது பார்த்துட்டேன். ஸோ ஐ ஃபெல்ட். அப்போ தான் நான் கேட்டேன், ஒருவேளை நான் பிறக்காமல் இருந்திருந்தா, ஒருவேளை எங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா. அல்டிமேட்டாக அவங்க என்ன ஜீசஸ் மேலே டிபெண்ட் ஆகிருந்தாங்க ஒருத்தர். அண்ட் ஷி டசன்ட் ஹாவ் டு கோ டு தட் லைஃப். அப்புறமா வந்துட்டு நான் ஒருவேளை எனக்காக தான் அவங்க அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. லைக் ஐ கேன் சி அங்கெல்லாம் வீங்கிட்டுலாம் இருக்கும் பார்க்கும்போது. நான் பிறந்திருக்கக்கூடாது. தென் கொஞ்சம் நான் வளரும் போது வந்து ஆப்வியஸாக ஒரு ஃபாதர் இல்லாத ஒரு இடம், பேக்ரவுண்ட் ஒன்று அவனை ஃபேமிலி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். லிட்ரலாக வந்து டேரெக்டாகவும் இன்டெரக்டாக வந்து என்னை வீட்டு விட்டு தொத்திடுவாங்க எங்கே போனாலும். அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஐ கேன் ஹேண்டில் இட். பட் அந்த சின்ன வயசில் அந்த 5th 6th படிக்கிற பையன் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்மலாம் பிறந்ததே வேஸ்ட்டு, நம்மலாம் வாழக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மென்டலாக அப்படியே போய் வந்து. அண்ட் அப்போனா என்னன்னா, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் காட்னு தான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் காட் அப்படி தான் சொல்லியிருக்கேன். See exactly what Job said. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். நான் எதுவுமே பண்ணல. ஐ டோன்ட் ஹேவ் டு பி பார்ன் இன் திஸ் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு நான் பிறந்த வைக்க அவசியம் இல்லை. அதனால் என் பேரும் கெட்டு போச்சு. ஸோ என்ன எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குடிக்காரன் பையன் அப்படின்ட்டு. ரீசெண்டாக நான் கிராஜுவேட் ஆனேன் நவம்பரில். ஸோ எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படி தான். முன்னாடி எல்லாம் கைத்தட்டி கங்க்ராச்சுலேட்னாலும் பின்னாடி வந்து சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்க அப்பா குடிக்காரன் அப்படியே தான் போயிடுவான்னு நினச்சான். அந்த மாதிரி தான். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக ஃபாதர் சன், அப்பா எப்படியோ அந்த பிள்ளைக்கு தான் நன்மை வரும்னு பைபிள்லே இருக்குது. ஸோ எங்கள் அப்பா எப்படி இருந்தாரோ அது அவர் பண்ண தீங்கெல்லாம் தான் எனக்கு வந்து சேர்ந்துருக்கோம். பட் நான் அது எதுக்காக க்ரோ த்ரூ பண்ணேன், எதுக்காக கஷ்டப்பட்டேன்லாம் எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு சொல்லும் போது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்த. அந்த காட்ஸ் பவர் டு ஒர்க்னு ஒரு ஜீசஸ் டிசைபிள்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஐ திங்க் ஜானில் வரும்னு நினைக்கிறேன். ஜானில் போய் ஜீசஸோட டிசைபிள்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி ஏன் ஏசப்பா எதுக்காக பிறந்தான். நான் கேட்ட மாதிரியே தான், நான் எதுக்காக இப்படி பிறந்தேன் இதெல்லாம் கேட்கும்போது ஜீசஸோட டிசைபிள்ஸ் போய் கேட்பாங்க. அதை மாதிரி கேட்கும்போது ஜீசஸ் சொல்வார், இவன் எதுக்கு குருடனாக பிறந்தான், இவன் எதுக்கு பிளைண்டாக பிறந்தான், நான் எதுக்கு இந்த மாதிரி பாவப்பட்ட இதில் பிறந்தேன், நான் எதுக்கு இந்த மாதிரி கோத்ரூ பண்ணணும், ஏன் அசிங்கப்படணும் அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த நெக்ஸ்ட் வசனமே இருக்கும். ஏசப்பா சொல்வார், இவன் வந்து குருடனாக பிறந்தவங்க அப்பாவோட பாவமோ இல்லை அவங்க அம்மாவோட பாவமோ இல்லை, காட்ஸ் பவர் டு ஒர்க் இன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து ஒரு மிராக்கல் பண்ணி அவன் ஹீல் பண்ணிடுவார். அது எண்டில் எப்படி இருக்கும்னா, அவன் போயிட்டு என்ன பண்ணுவான்னா, எல்லார்கிட்ட ஜனங்கிட்ட போயிட்டு அவன் நிற்கும் போது ஜனங்களாம் அவன் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னன்ட்டு இவன் நேற்று இங்கே தான் நான் கண்ணு தெரியாமல் குருடனாக இருந்தான், இஸ் வாஸ் லேம் இவன் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி எப்படியும் கண்ணு தெரியுதுன்னா அப்போ என்ன சொல்லுவான், எனக்கு ஏசப்பா குணமாக்குனாருன்ட்டு. நான் கேட்ட பதில் எனக்கான ஆன்சர் அதுதான் நான் நினைக்கிறேன். மேபி இந்த ஈவிலுக்கான ஆன்சர், என் வாழ்க்கையில் அந்த ஈவில் என்ன நடந்துச்சு, ஏன் நான் அப்படி பிறந்தேன், ஏன் இந்த மாதிரி வந்தேன், ஏன் எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்படணும், நான் அதெல்லாம் பார்க்கணும், சின்ன வயசுலேயே அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. அது கேட்டாலே எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா காட்ஸ் பவர் டு ஒர்க் இன் மை லைஃப். இன்றைக்கி என்னை பார்க்குறாங்களாம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் நான் நல்லா க்ரோ ஆகினிருக்கேன், நல்லா இருக்கேன். பட் எனக்கு தெரியும் என்ன அவ்வளோ வேர்த்தி இல்லை, என்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இல்லை, அவ்வளோ ஸ்கில் இல்லை. அதுக்கேற்ற கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்க்கும்போதெல்லாம் இவன் ஏசப்பாக்குள்ளே இருக்கான் அப்படி சொல்லும் போது ஐ எம் நாட் வேர்த்தி, பட் ஸ்டில் காட்ஸ் பவர் ஒர்க் இன் மை லைஃப். இங்கே என்னை பார்க்குறாங்களாம் சொல்கிறாங்க, அவனோட பிள்ளையாடா இது, அவங்களோட பிள்ளையாடா இது அப்படின்னாங்க. அதுதான் என்னோட ஆன்சர். That is really beautiful. நம்ம இங்கே பாரு, நம்ம
என் லைஃப்லேயும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு. ஆனால் உன்னுடைய அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லை. ஐ ஆல்சோ லாஸ்ட் சம் ஸ்டஃப். பட் யா, லைக் இப்போ பாரு, நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் நேவிகேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஃபெய்த். நமக்கு வந்து ஆரம்பத்தில் இப்போ பாரு, நானும் வந்து ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வந்து இந்த கொஷினெல்லாம் யோசித்ததில்லை. I was put into faith by my dad and my mom because they were into ministry, they were into church stuff, they were Christians. I grew up with them, so I took on the faith. எனக்கு வந்து அந்த faith வந்துருச்சு. ஸோ வந்து ஆனால் வந்து எனக்கு வந்து அதை யோசிக்கிற அந்த அறிவு அப்போ இல்லை. ஆனால் இப்போ நம்ம வளரும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து லைக் நீ சொன்ன மாதிரி நம்ம அந்த டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கோப் பண்ணுறது வந்து we have faith in God, so we cope up with it like that. ஆண்டவர் ஒன்று பண்ணால் வந்து ஒன்று அனுமதிச்சா நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதிப்பார், நம்மளை சேலஞ்ச் பண்ணுறது தான் அனுப்புவார். ஸோ இட்ல் end up in a good way. அவருடைய பிளானில் வந்து அது நல்லதாக இருக்கும்னு நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. But think about somebody who isn't as strong in the faith. Okay, அவங்களுக்கு வந்து so think about somebody who doesn't know God, who doesn't know Jesus, who have no idea that like who've never been in like any religion, not even a Hindu, not even a Muslim, not even a Christian, like any religion. He doesn't have God and he goes to something like this. How is he going to reconcile this? அதுக்கான ஆன்சர் தெரியல. பயங்கரம் வந்து டிப்ரெஸிங்காக இருக்கும். ஸோ வந்து இப்போ பாரு, இந்த கொஷின் வந்து ரொம்ப ஹெவியான கொஷின். ஏன் ஹெவியான கொஷின் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து அப்போலஜெட்டிக்காக நிறைய ஆன்சர் இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபைங் இன்டெலெக்சுவலி உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆன்சர் இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரினா நம்ம ஆரம்பமே இவ்வளோ ஹெவியாக நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு யோசிக்கல. ஆனால் நம்ம பேசின மாதிரியே there is also a really hard emotional part of it. Like you said, நான் வந்து இமோஷனல் பார்ட்டை அப்போலஜெட்டிக்ஸ் பேசிட்டு தான் அப்புறமா பேசலன்னா, ஆனால் வைல் நம்ம அதை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் ஃப்ராங்க் டூரக்கன் அவருடைய வீடியோஸை நம்ம ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம வில் ஷேர் ஆர் ரியாக்ஷன்ஸ். லைக் அதை பார்த்தாலே புரிஞ்சிடும் இந்த கொஷனை வந்து நம்ம எப்படி லாஜிக்கலாக யோசிக்கிறதுன்னு அந்த வீடியோ பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ அதை பார்ப்போம். அவர் சொல்லுவார், ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பேசினேன்ல, ஸோ காட் இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம். He is outside of time. He knows the end from the beginning. He knows the beginning from the end. அதை எப்படி யோசிக்கிறது கூட, end from the beginning from the end அப்படின்னா எல்லாமே தெரியும் அவருக்கு. So he knows everything and he's like ordered everything to work accordingly. ஓகே, அவர் வந்து எப்படி எல்லாமே ஆகணுமோ அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறாரு. So he knows everything. So by definition he is good. His character is good. So he's gonna do it. Like whatever he does is for good. அது நமக்கு தெரியும். பட் நமக்கு அந்த டைமில் இருக்கோம்ல, நமக்கு இந்த ஃபேத் இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ நமக்கு இப்போ ஆகிட்டுருக்கிற நமக்கு நடக்கிற எல்லாமே அதோடைய இம்பேக்ட் நமக்கு இப்போ அந்த டைமில் புரியலனாலும் லைக் லேட்டர் ஆன் நம்ம போக 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 அப்போ நம்ம புரிஞ்சுப்போம். நானும் வந்து என் லைஃப்பில் நான் சில ட்ராஜிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அப்போ புரியாது இதெல்லாம் எதுக்கு அதுக்கு. இப்போ தான் நம்ம வந்து இப்போ we are still young, we are still in our 20s. இப்போ நான் வந்து அதை திரும்பி பார்க்கும்போது அது இதுக்கு தான் இப்பயே எனக்கு புரியுது. இப்போ எனக்கு ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி ஆனது எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. இந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து டைமுடைய எண்டில் இருக்கார், பிகினிங்கில் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ he knows what's gonna happen and we have faith in him that he'll do good. ஸோ இப்படி தான் வந்து நம்ம when we have faithல இப்படி தான் நம்ம reconcile பண்ண முடியும். ஸோ this is the emotional part of it. ஓகே, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் டாக்டர் ஃப்ராங்க் டூரக்லேருந்து. அந்த வீடியோவில் the emotional part of this question he answers it really beautifully. Dr. Frank Turek answers the emotional part of this question really beautifully. So we're going to watch that. அந்த 35-40 secondsலேருந்து ப்ளே பண்ணேன். Here's what he said about this issue. He said, if God would concede me his power for 24 hours, you would see how many changes I would make in the world. But if he gave me his wisdom too, I would leave things as they are. Pause. கவனிச்சியா அதை? புரிஞ்சுதா இது? புரிஞ்சு. If God would concede me his power for 24 hours, you would see how many changes I would make in the world. But if he gave me his wisdom too, I would leave things as they are. என்ன அது சொல்லுதுன்னா,
ஆண்டவர் வந்து கடவுள் வந்து அவருடைய பவர் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் கொடுத்தாருன்னா நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவேன், நிறைய விஷயங்களை மாற்றிடுவேன். ஆனால் அதே டைமில் அவருடைய ஞானமும் அவருடைய விஸ்டமும் எனக்கு கொடுத்தாருனா, அறிவும் எனக்கு கொடுத்தாருனா, நான் எத்தையும் மாற்ற அப்படியே விட்டுருவேன். ஸோ லைக் because he's God, he's also like wise. He's the definition of wisdom too. So we can't, like, sometimes we don't understand why he's doing stuff, but you know, he knows what he's doing. அதான் சொன்ன முன்னாடி பேசின மாதிரி தான், எதுக்கு நம்மளுக்கு தெரியாது. So when something evil takes place and you go, I can't see any good coming from this. Of course you can't see any good coming from it. You're a speck in time. God sees how it all works together. So I explained all that at Michigan State. We're still there. And then about 10 feet from the atheist, a man raised his hand. Okay, pause. ஓகே, அவர் வந்து இவருடைய மினிஸ்ட்ரி வந்து நீங்கள் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். அவரை Dr.Frank டூரெக்னு போட்டாலும் வரும், இல்லை cross examinedனு போட்டாலும் வரும். யூடியூப்பில், கூகுளில் கூட வரும். அவங்க வெப்சைட், ஆப் எல்லாமே இருக்குது. லிங்கோடு லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி அவருடைய சேனல் லிங்க் பண்ணியிருக்கேன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில், எல்லா வீடியோஸில் லிங்க் பண்ணியிருப்போம். அவருடைய மினிஸ்ட்ரி எப்படின்னா, ஹி கோஸ் டு காலேஜ் கேம்பஸஸ் அண்ட் டாக்ஸ் டு லைக் காலேஜ் கிட்ஸ். 1-on-1 இல்லை, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில். இது ஆப்வியஸ்லி ஒரு சர்ச்சில் இந்த வீடியோ. ஆனால் அவருடைய மெஜாரிட்டி ஆஃப் ஹிஸ் கான்டென்ட் இஸ் லைக் ஹிம் டாக்கிங் டு லைக் பீப்புள் இன் காலேஜ். ஸோ அந்த மாதிரி பேசி தான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அப்பாலஜெட்டிக்ஸும் அதுக்கப்புறமா காஸ்பல்லையும், அப்பாலஜெட்டிக்காக வந்து காடுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு, பைபிளுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹி கிவ்ஸ் ஹிம் த காஸ்பிள். ஸோ யா, ப்ளே பண்ணு. So he said, I know of a woman who was raped. And he looked over at the atheist, and he looked back at me, and he said, this rape nearly destroyed this woman. In fact, she became pregnant as a result of the rape. But she decided that she was not going to punish the baby for the sin of the father. She decided to bring this baby to term. And his voice started to crack. And he said, this baby was a boy who grew up to be a man and actually became a pastor. By this time, he's crying in front of everybody. And he said, this pastor has led a lot of people to Christ and has discipled a lot of people in Christ. And that pastor is me. And then he looked over at the atheist and he said, if my mom can bring good from evil, so can God. And I said, you're dismissed. I mean, how could I add to that? எனக்கு கொஞ்சம் இது எமோஷனலாக பார்த்து, பட் ஆல்ரெடி நான் உனக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்போ பண்ணும்போது லைக் செகண்ட் டைம் கேட்குறேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் when I listened to it எனக்கு அழ வந்துருச்சு ஆக்சுவலாக. என்ன ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர் என்ன ஷேர் பண்ண விஷயம், and suddenly if my mom can bring a good from evil, so can God. அதுதான் அதுக்கான அவர் டிஸ்கிரைப் பண்ண இன்சிடெண்ட்டை யோசித்து பாருங்கள். லைக் அது பயங்கரமான women getting raped and then she's getting pregnant because of that, and then she brings a kid into the world, and then he becomes a pastor, and now he's ministering to so many people and they're like coming back to Jesus. Like who knows, like அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது அவர் பாஸ்டர் ஆவார் இல்லைன்னா, அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வேணா தெரிஞ்சிருக்கலாம் அவர் ஆன பேருக்கு. பட் that is who God is. லைக் இதை பார்த்து எனக்கு தோணுது, மேபி என்னென்னா, இஃப் ஈவிலும் வாழ்க்கையில் ஈவில் என்ன நீ டேஸ்ட் பண்ணலன்னா உனக்கு காட நன்மை தெரியாமல் போயிடலான்னு நினைக்கிறேன். மேபி இவர் சொன்னதும் என்னோட இதுவும் நான் ஷேர் பண்ணும்போது மேபி நான் அப்படி யோசிக்கிறேன். ஒருவேளை ஈவில் தெரியாமல் நம்ம ஏசப்பா நன்மையே ஃபீட் பண்ணிருந்தேன்னா குட்னஸ் நான் திகட்டிடும். இது நல்லா இருக்கு, நான் கொஞ்ச நாள் திகட்டும் இல்லை. That's also a good point. Like அது ஒரு apologetic-ஆ நம்ம பேசுவோம் when we get into the apologetics of this question. So yeah, like நம்ம people of faith, when we like encounter this question like emotionally, that is a satisfying answer, I think. God knows what's good, what's ultimately good, and he's ordained everything to work for good. So when we put our faith and trust in him, like that will help us get through like difficult situations and stuff.
ஓகே, that's the emotional part. ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஓகே, இதோடைய அப்பாலஜெட்டிக் கொஸ்டினை வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம முதல்ல ஒழுங்காக வந்து ஃப்ரேம் பண்ணிடுவோம். இது என்னன்னு இந்த கொஷனை முதல்ல டிஃபைன் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுக்கிறேன், அதை படிக்கிறேன். ஓகே. ஸோ இஃப் காட் இஸ் அல்டிமேட்லி குட், all powerful, all knowing and all powerful, why does he allow so much evil to thrive in the world? Why is there so much pain and suffering? If God knows everything that is going to happen, why doesn't he stop evil or relieve people from their pain and suffering when they pray or ask God for help? Is God powerful enough to stop evil, or he doesn't care about us anymore? ஓகே, இதுதான் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு டெஃபினேஷன் மாதிரி அந்த கொஷனுக்கு. இப்போ இந்த கொஷனோட இந்த பாட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கான்யே வெஸ்ட் தெரியுமா உனக்கு? கான்யே வெஸ்ட் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பாப் ஆர்டிஸ்ட் அமெரிக்காவில். அவன் வந்து கான்யே வெஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐ திங்க் 2 years பேக் நினைக்கிறேன், 2019 2020 he became a Christian. He became a Christian and he started doing church services எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆகிட்டுக்கிறாரு. ஆப்போசிட்டானா he is claiming that he is God. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவர் கொடுத்தது என்னன்னா, நான் வந்து நிறைய வந்து எனக்கு நிறைய ஒரு டிஃபிகல்ட்டான சீசனில் போயிருக்காரு. அப்போ ஜெபம் பண்ணாராம், இந்த மாதிரி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகலைன்னு. he became bitter at God and now he's like, I think he got through the challenge and then he's like, நானே தான் அந்த சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணேன், ஸோ ஐ எம் காட்ன்ற மாதிரி அவர் பேசுகிறது. நான் அதை ஃபுல்லாக பார்க்கல, நான் நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தேன், அந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தேன். ஸோ ஐ டோன்ட் நோ தி என்டையர் கான்டெக்ஸ்ட், பட் basically I think that's what he said. God didn't answer my prayers when I prayed to him, so I am Godன்ற மாதிரி. ஓகே, ஸோ அவ்வளோ if there is so much pain and suffering and if there is so much evil and God is ultimately good, why doesn't he stop it? இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து இந்த கொஷனை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ இந்த கொஷனை அனலைஸ் பண்ணுவோமே. இப்போ வந்து we are like, when we say something is evil, we also imply that something is good. இப்போ ஒரு லைன் கோணையாகுதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன இம்ப்ளை பண்ணுற இன்னொன்றுனா, you're also implying that there is a straight line. புரியுதா? இப்போ நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்தா தான் ஒரு கோணையாகிற லைனை பார்த்தோன்னே இது கோணையாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்கிறோம்? ஆமாம், அது கோணையாச்சுன்னா இது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது கண்டுபிடிப்பேன். இப்போ உனக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு, இது ஸ்ட்ரெயிட்டுன்னு இது தெரிஞ்சாதான், கோணையாக இருக்கும்போது இது கோணை எப்படி கோணைன்னு தெரியும். இது இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தான் இருக்கும், அது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இது கோணையாகுதுன்ட்டு. ஸோ இஃப் யூ ஆர் காலிங் சம்திங் ஈவில், யூ ஹாவ் டு ஹாவ் சம் சென்ஸ் ஆஃப் வாட் குட் இஸ். ஓகே, இப்போ ஈவில்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறேன்னா, யூ ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் குட் இல்லாமல் ஈவில் வராது. ஓகே, இப்படி குட்டையும் ஈவிலும் இப்படி யோசிக்கலாம். ஒரு ரஸ்டட் பீஸ் ஆஃப் மெட்டல், இப்போ மெட்டல்லேருந்து இப்போ அந்த ரஸ்ட்டை வந்து மெட்டல்லேருந்து எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இல்லை, மெட்டல் மேலே ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. இப்போ ரஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டேன்னா அந்த மெட்டல் மேலேருந்து மெட்டல் இருக்கும். ரஸ்ட் எடுத்துடலாம், ரஸ்ட்டை க்ளீன் பண்ணிடலாம். நான் பிளெயின் மெட்டல் இருக்கும். பிளெயின் மெட்டல் இருக்கும். ஆனால் நீ மெட்டல் எடுத்துட்டேன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான். ஸோ வந்து இஃப் யூ ஆர் காலிங் சம்திங் ராங், இஃப் யூ ஆர் சேயிங் சம்திங் இஸ் ஈவில், இஃப் யூ ஆர் சேயிங் சம்திங் இஸ் ராங், யூ ஆர் ஆப்வியஸ்லி இம்ப்ளாயிங் தட் தேர் இஸ் சம்திங் குட். ஓகே, இப்போ ஹூ சேஸ் தட் இஸ் குட்? இப்போ அது குட்னு நீ எப்படி டிஃபைன் பண்ணுற? இப்போ வந்து எக்ஸாம்பிள், இதை எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ வந்து இஃப் ஐ சே, இஃப் யூ சே தட் மர்டர் இஸ் ராங் அண்ட் ஐ சே இப்போ மர்டர் இஸ் ராங்னு நீ சொன்னோடனே, அது வந்து இப்போ நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோ. இது நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, we have to understand there is a subjective sense of good and objective sense of good. Subjectiveனா my opinion, ஓகேயா, மை ட்ரூத்னு சொல்லுவாங்க, மை ஒப்பீனியன். ஓகே, அது வந்து சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் மை ஒப்பீனியன் ஆர் யோர் ஒப்பீனியன் ஆர் சம்படி எல்ஸஸ் ஒப்பீனியன், இட் இஸ் ட்ரூ. எப்படின்னா இப்போ வந்து
இப்போ கலர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ தூரத்தில் ஒரு பிளாக் போர்டு பார்க்குற, அந்த பிளாக் போர்டு பார்த்த உடனே வந்து அது பிளாக் போர்டு பாருன்னு சொல்கிறேன். நீ வந்து அது பிளாக், ஆமாம் பிளாக் தான், ஆனால் வந்து கொஞ்சம் அது ஃபேட் ஆகிட்டுக்கிற மாதிரி தெரியுது. நான் உடனே இன்னொருத்த சொல்கிறேன், எங்கே ஃபேட் ஆகிட்டுக்குது, பிளாக் தூரத்தில் இருக்கிறதுனால அப்படி தெரியுது உனக்கு. உடனே நான் சொல்கிறேன், நான் வந்து சொல்கிறேன் இல்லை ஃபேடாக இருக்காது, நம்ம வந்து கார் உள்ளேருந்து பார்த்துனுங்கிறதுனால வந்து விண்சில்லேருந்து அப்படி தெரிது போலக்குதுன்னு. இப்போ நம்ம 3 பேர் தான். இப்போ பாரு, நீ ஃபேட் ஆகிட்டுக்குதுன்னு சொன்னேன், அவன் வந்து தூரமாக இருந்தாலன்னு சொன்னேன், நான் விண்ஷீல்டில் இருக்கிறதுனால அது ஃபேட் ஆகிட்டுக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ we have 3 different explanations of that why it is faded, but the fact that it is a black color remains true regardless of our opinion. புரியுதா? அது இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். நீ வந்து அது ஃபேட் ஆகிட்டுக்குது ஃபேட் ஆகலைன்னு என்ன சொன்னாலும் அது அங்கே தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். லைக் நம்மளுடைய ஒப்பீனியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து இட் இஸ் த டிஃபைனிங் ஆர்டர். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். அதுதான் இட் இஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேயா, ஹீ இஸ் தி அப்ஜெக்டிவ் சென்ஸ் ஆஃப் மொராலிட்டி. அவர் நமக்கு வந்து இது தப்பு சரின்னு டிஃபைன் பண்ணுறது காட். ஸோ வந்து இப்போ அந்த ஏத்தியிஸ்டிக்காக ஒருத்தர் பேசும்போது when he says something evil, he has to have some sense of good. He has to have some sense of good. இப்போ குட்னு ஒன்று, அந்த குட் வந்து it has to be outside of all subjective opinion. அது சப்ஜெக்டிவாக இருக்கவே முடியாது. ஏன்னா சப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா, if everything is subjective, what is to say that your opinion is better than mine? எல்லாருக்கும் நான் சொல்றது கரெக்டாக இருக்கலாம், நீ சொல்றது கரெக்டாக, நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், இன்னொருத்தர் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கலாம், எல்லாரும் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், நீ சொல்கிறது உனக்கு, நான் சொல்கிறது எனக்கு அப்படி இருக்க முடியும். சில விஷயங்களுக்கு அப்படி இருக்க முடியும். இப்போ ஒருத்தனை போட்டு சரியாக அடிச்சுட்டு போலீஸ் வந்து ஒன்று பிடிச்சிட்டா, அவனை அடிச்சது நான் கரெக்டு, என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என்ன பண்ணுவேன்னு சொன்னால் விடுவாங்களா சும்மா? அவ்வளோதான். Objectively we know hurting somebody, like harming somebody is wrong. ஓகேயா? ஸோ அந்த அப்ஜெக்டிவாக அது தப்புன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது வந்து வித்தவுட் காட் வி cannot define that objective sense of morality. அது வந்து அப்ஜெக்டிவாக குட்டுன்னு வந்து நம்ம வந்து ஆண்டவர் இல்லைன்னா காட், somebody that is outside of everything, somebody that is outside of all subjective sense, if that doesn't define what morality is, we won't have an objective morality. Objective morality and subjective morality. புரிஞ்சுச்சா இது? அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். அதான் நம்ம எல்லா ஒப்பீனியனும் அது பற்றி. ஆமாம். ஸோ பாரு, இப்போ ஸோ இஃப் காட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்ஜெக்டிவ் மொராலிட்டி, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். நமக்கு சரியாக எல்லாருக்கும் ஒரே லா, எல்லாருக்கும் வந்து ஒரே மாரல் கோடுன்னு கொடுக்குற அந்த அப்ஜெக்டிவ் சென்ஸ் இல்லைன்னா, காட் இல்லைன்னா, நான் அப்ஜெக்டிவ்னு சொல்லும் போது ஐ மீன் காட். ஓகே, ஹீஸ் தி ஹவு டு ஐ புட் திஸ், அவர் தான் வந்து அந்த மாரல் கோட், அந்த அப்ஜெக்டிவ் மாரல் கோடை நமக்கு கொடுக்கறது. அவர் இல்லைன்னா ஒரு அப்ஜெக்டிவ் மொராலிட்டி இருக்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. புரியுதா? ஸோ இஃப் God does not exist, objective morality, moral standards do not exist. If objective moral standards do not exist, then all we are doing when we say something is wrong is we are merely expressing our subjective opinion. ஆண்டவர்னு ஒருத்தர் இல்லைன்னா அப்ஜெக்டிவ் மொராலிட்டி இல்லை. அப்ஜெக்டிவ் மொராலிட்டி இல்லைன்னா தென் இட் மீன்ஸ் ஆல் மொராலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ். எல்லாமே நீ சரின்னு சொல்கிறது சரி. அதே இப்போ நீ வந்து ஆன்சர் ஏ கரெக்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அதுவும் கரெக்டு, நான் ஆன்சர் பி கரெக்டுன்னு சொல்கிறேன். ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் வந்து சப்ஜெக்டிவ்னா என்னென்னா, நீ ஏ ஆன்சர் சொன்னா உனக்கு அது கரெக்டு, பின்னு நான் ஆன்சர் சொன்னேன்னா எனக்கு அது கரெக்ட். அதுதான் சப்ஜெக்டிவ் மொராலிட்டி, சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேயா? ஸோ பட் வி நோ தட் ஒரு கொஸ்டனுக்கு வந்து என்ன தான் இருக்கும், ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும், அந்த மாதிரி. ஸோ அப்ஜெக்டிவ் மாரல் வேல்யூஸ் சிம்பிளி மீன் தட் மாரல் வேல்யூஸ் தட் வி adhere to exist outside of a subjective means. அப்படின்னா இப்போ நீ வந்து உனக்கு ஏ ஆன்சர் கரெக்டு, எனக்கு பி ஆன்சர் கரெக்ட் நம்ம போனாலும் டீச்சருக்கு தான், டீச்சர் முடிவு பண்ணுறது தான் ஆன்சர். டீச்சர் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம கெஸ் பண்ணுறது தான். நம்ம நீ ஏ செலக்ட் பண்ணுற, நான் பி செலக்ட் பண்ணுறேன், நீ சொல்கிறது உனக்கு கரெக்டு, நான் சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் யார் முடிவு பண்ணணும்? டீச்சர் முடிவு பண்ணால் தான் வந்து உனக்கு மார்க் கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். ஸோ which means no matter what you feel or how you feel about certain issues, regardless of your opinion, if the moral standard dictates that XYZ is wrong, it is wrong. அப்ஜெக்டிவாக டீச்சர் வந்து அது தப்பு, அந்த ஆன்சர் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன தான் அது தப்பு. நீ அதை கரெக்டுன்னு சொன்னாலும் என்ன ஆகாது, கரெக்ட் ஆகாது. நான் அதை கரெக்டுன்னு சொன்னாலும் ஆகாது. யார் சொன்னதான் கரெக்ட்? டீச்சர் சொன்னதான் கரெக்ட். அந்த மாதிரி தான். ஸோ that is what we like define as an attribute for God. ஓகேயா? இப்போ
நம்ம வந்து நிறைய டைம் வந்து இப்போ இந்த அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் மொராலிட்டின்னு பேசணும்ல. இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் சென்ஸ் ஆஃப் தி மொராலிட்டி அப்படின்னா இட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரிபடி. சப்ஜெக்டிவ்னா இட் இஸ் ட்ரூ ஃபார் மீ. உனக்கு என்ன வருதோ நீ வச்சுக்கோ, எனக்கு என்ன வருதோ நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி. இப்போ இந்த சப்ஜெக்டிவ் மொராலிட்டியை நம்ம லிவ் அவுட் பண்ணோன்னா யோசித்துப்பார். இப்போ இஃப் யூ டோன்ட் ஹாவ் சம்திங் தட் செஸ் this is objectively wrong and this is objectively right and we define what that is for ourselves. இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா imagine like if I have power to do whatever I want and I don't believe in an objective morality, I can do whatever I want and I can justify it. If everybody lives according to that subjective morality, subjective-ஆ வந்து நான் என்ன பண்ணாலும் எனக்கு கரெக்ட், என்னை யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாதுன்னு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாரு. முடியாது. ஸோ வி நீட் சம்படி அவுட் சைட் ஆஃப் டைம் that objective sense of morality to say something is right or wrong. So when an atheist or when somebody like brings up this question like intellectually, like if God exists, why does evil exist ன்னும் போது நீ ஈவல்னு ஒன்று சொல்கிற பாரு, அதை நீ ஈவல்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி you have to like define good. அப்புறம் தான் ஈவலுடைய குட்டுடைய ஆப்போசிட் என்னது? ஈவல். இப்போ ஈவல்னு டிஃபைன் பண்ணும்போது குட்டுன்னு இருக்கும். இப்போ அந்த குட்டுன்னு நீ எதை சொல்கிற, அந்த குட்டுன்னு ஒரு காரியத்தை வந்து நீ குட்னு டேர்ம் பண்றதுக்கு யூ நீட் தட் அப்ஜெக்டிவ் சென்ஸ். புரியுதா? இப்போ காட் இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ தி ஆர்குமெண்ட் தட் ஈவில் டிஸ்ப்ரூவ்ஸ் காட் இஸ் ஆக்சுவலி கவுண்டர் இன்ட்யூட்டிவ். ஈவில், த ஃபேக்ட் தட் ஈவில் எக்ஸிஸ்ட் is proof that God exists. அவ்வளோதான் சொல்லுவார். இது டாக்டர் ஃப்ராங்க் டூரக் பயங்கரம் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் வந்து நம்ம பேசுகிறது வந்து ஐ எம் ட்ரைங் டு லைக் ட்ரான்ஸ்லேட் வாட் ஹி சேஸ். தமிழ்லையா? அவர் சொல்கிறது வந்து நம்ம தமிழ் பேசுகிறவங்களுக்கு, நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதை எப்படி திருப்பி புரிய வைக்கிறது அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இஃப் யூ லைக் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் டு அ லெவல், அவருடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளமுடைய கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்து ப்ரோ மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம அவர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஐ திங்க் அவருடைய வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி வந்து அதுதான். ஸோ the problem of evil doesn't actually disprove God, it actually proves that God exists. Because if you're going to say something's wrong, you need that objective sense to say something's wrong. And if you need that objective morality, it has to be outside of everything. And that sounds like God. யோசிச்சா அப்படிதான் இருக்கு. ஸோ லைக் அதுதான். ஸோ இந்த அப்பாலஜெட்டிக்காக நம்ம இதை டீல் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக என்னென்னா, அன்லெஸ் வி ஹாவ் சம்திங் தட் இஸ் அவுட் சைட் ஆஃப் அவர் செல்வ்ஸ், சம்திங் தட் இஸ் அவுட் சைட் ஆஃப் everything, everybody's opinion, we cannot define like objective good, right and wrong. So and that is actually a proof of God. So when somebody says like இதெல்லாம் வந்து ஆண்டவர் இருந்தால், கடவுளெல்லாம் இருந்தால் வந்து ஏன் இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ கெட்டது நடக்குது உலகத்துலன்னு சொல்லும் போது நம்ம அவங்ககிட்ட இப்படி பேசலாம்னு நினைக்கிறேன். If they challenge us intellectually, we can talk to them like this. But if it's an emotional question, like if they like நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி அந்த மாதிரி பேசினா அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசினா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க, அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் வச்சு அவங்க கேட்பாங்க, நீ அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் வேறு ஏதாவது உலர்ந்து இருந்தீங்கன்னா. ஸோ அதுதான். am I missing something? சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? இரு ஃபியூச்சர் சாம் அண்ட் ஃபியூச்சர் பிரேம் ஹியர். நாங்கள் லாஸ்ட் வீக் ரெக்கார்ட் பண்ணோம் எபிசோட் 4. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் கொஷனில். அது என்னென்னா த பாயிண்ட் ஆஃப் ஃப்ரீ வில், தி ஐடியா தட் வி ஹாவ் ஃப்ரீ வில். நமக்கு ஃப்ரீ வில் இருக்கிறதுனால தான் தட் இஸ் வை வி ஆர் ஃப்ரீ, தட் இஸ் ஹவு வி ஹாவ் ஃப்ரீடம். அதுவும் வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவிலுடைய ஒரு பார்ட். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஷூட்டிங் திஸ் அகெயின் த ஃபாலோவிங் வீக் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் மிஸ் இட் பிகாஸ் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, நாங்கள் எங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ரீவில் பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ் another வீடியோ. இதுவும் டாக்டர் ஃப்ராங்க் டூரக் கூடிய வீடியோ தான். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இது வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த வீடியோலேயே. ஸோ நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து ஒரு 1 minute 40 seconds வீடியோ. கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நான் தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Seconds, you got to pay attention, a lot going on. You ready? Here we go.
Is God good? If he is, why is there suffering and evil? Let's assume for the moment that God is all-powerful. This means that God can do anything that is logically possible. So he can create galaxies and subatomic particles and rainforests and you. But God cannot do what is logically impossible. He cannot make a square circle or a one-ended stick. So can God make a rock so big that he can't lift it? No. So what if, when God created human beings, he wanted them to be free? Freedom's a good thing. But if humans are to be free, they cannot be forced to obey God. Because freedom without choice is like a square circle. It's a logical contradiction. No choice, no freedom. God didn't want robots. He wanted real people. The first humans endowed with the awesome power of free choice abused their freedom. The tragic consequences of their bad choice and our bad choices ripple across the world. God is responsible for the fact of freedom, but humans are responsible for their acts of freedom. But let's remember, we don't suffer alone. God will put an end to suffering and evil. And God became a man to suffer with us. God is good, and he wants real people like you to know him. But the free choice is yours. புரிஞ்சுட்டா உனக்கு? எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, காட் கேவ் அஸ் ஃப்ரீடம். ஃப்ரீ வில் கொடுத்துட்டு, ஏன்னா அவர் நம்மளை ரோபோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ண வேணாம், அதனால ஃப்ரீ வில் கொடுத்தாரு. ஆனாலும் நம்மளோட ஆக்ட் தான் நம்மளை வந்து ஈவில் பண்ண வச்சுச்சு. பட் அட் எண்ட் காட் அவரே வந்து நம்ம கூட சஃபர் பண்ணி ஈ வில் புட் எண்ட் டு த சஃபரிங் அண்ட் ஈவில் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே, ஸோ வந்து இந்த வீடியோவில் இது பயங்கரமான வீடியோ. அந்த 1 minute 40 seconds வந்து ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோடைய ப்ரெமிஸ் என்னென்னா, அதில் வந்து 2 பார்ட் இருக்கும். மொதல் பார்ட் வந்து லாஜிக் அவங்க சொல்லியிருக்கிறதுல கேட்டிருக்கலாம். நம்ம காட் கேனாட் கிரியேட் அ one-ended stick or he cannot create a square circle. இதெல்லாமே வந்து லாஜிக்கலி கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். ஓகேயா? ஸோ வந்து லாஜிக்கலாக ஒரு லாஜிக்கு மீறி வந்து ஆண்டவர் ஒன்று செய்ய மாட்டார். ஒரு one-ended stick எப்படி இருக்கும்? ஸ்கொயர் சர்க்கிள் எங்கேருந்து போகிறது? அந்த மாதிரி நம்ம முன்னாடி பேசினோம் பாரு, மை பேரண்ட்ஸ் ஹேட் நோ சில்ட்ரன் தட் சர்வைவ்ட். இப்போ நான் வந்து மை பேரண்ட்ஸ் ஹேட் நோ சில்ட்ரன் தட் சர்வைவ்டுன்னு சொன்னா மீனிங்கே இல்லை. அந்த மாதிரி செல்ஃப் கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து நமக்கு வந்து த ஆர்குமெண்ட் ஆஃப் ஃப்ரீ வில், த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில்ல ஃப்ரீ வில்லுடைய பார்ட் என்னன்னா, காட் கேவ் அஸ் ஃப்ரீடம். இப்போ நமக்கு ஃப்ரீடம் எப்படி கிடைக்கும்? நீ ஃப்ரீயாக இருக்கிறேன்னு எப்படி சொல்லுவ? யாருக்கும் ஸ்லேவாக இல்லாமல் எனக்கு என்னோட முடிவை எடுக்கிறேன். உன் சாய்ஸஸ் நீயே முடிவு பண்ணுறது. நான் ஒரு டிசிஷன் எடுத்து என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணால் தான் அது வந்து என்ன அர்த்தம்? நீ ஃப்ரீயாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ வந்து நமக்கு ஃப்ரீடம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? சாய்ஸ் உடைய பவர் வேணும். If we want to be free, if we want to have freedom, we have to be able to make our own choices. அப்போ தான் வந்து அது ஃப்ரீடம். If we want to make a choice, we have to have choices. So இப்போ வந்து ஈவிலே இல்லைன்னா they will only be good. They will only be God. They will only be good and only be God. God is good. God is the ultimate definition of good. If evil does not exist, there is only good. And we won't have a choice. And if we don't have a choice, we don't have what? Freedom. God didn't want us to be robots. He wanted us to be humans. Really, people. He wanted us to have the freedom, and he wanted us to choose him by love. நாம் அவரை நேசிக்கிறதுனால, அவரை யாரை நம்ம தெரிஞ்சுட்டு அவரை நேசித்து அவரை சூஸ் பண்ணோன்னு தான் நமக்கு ஃப்ரீ வில், அந்த ஃப்ரீடம், அந்த சாய்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த சாய்ஸை வந்து நம்ம அந்த சாய்ஸ் பண்ணுற, நம்மளா சூஸ் பண்ணுற அந்த பவர் இருக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரீ. ஸோ தட்ஸ் வை காட் கிரியேட்டட் அஸ் as free creatures. We can make our own choices. இப்போ அந்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் என்னென்னா,
ஓகே, நம்மக்கிட்ட நமக்கு ஃப்ரீ சாய்ஸஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம முதல்ல சால்வேஷன் பற்றி பேசும்போது நம்ம தேர்ட் எபிசோடில் நம்ம பேசும்போது பேசினோம். சால்வேஷனில் நமக்கு வந்து அந்த ட்ரீயை சாப்பிட்ட உடனே we learned what is good and bad, but we didn't exactly know what is good and bad, so we started making wrong decisions, wrong choices. இப்போ நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரீ வில், அந்த சாய்ஸ் பண்ணுற அந்த பவரை நமக்கு கொடுத்தது. ஈவுக்கு வந்து அவர் பண்ணியிருந்துக்கலாம், ஆண்டவர் டிஸ்ஓபேவே பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் பண்ணியிருந்தா that won't have room for what ஃப்ரீ வில் அண்ட் சாய்ஸ். அவர் ஈவை வந்து நான் சொன்னதை மட்டும் தான் நீ பண்ணணும், ஈவியும் ஆடம் அண்ட் ஈவியும் நான் சொன்னதை மட்டும் தான் பண்ணணும் நீ படிச்சிருந்தா they wouldn't be humans, they would be robots. எப்படி நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது மட்டும் தான் செய்யும், வேறு எதுவும் என்ன பண்ணாது, செய்யாது. அது ஒரு செல்ஃப் எவால்விங் ஆல்கரிதமாக இருந்தால் வேறு ஏதாவது பண்ணோம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தது வந்து we can make our own choicesன்ற மாதிரி. ஈவன் வந்து ரோபோட் மாதிரி படிச்சிருந்தா ஈவன் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் டிஸ்ஓபே பண்ணுற சாய்ஸும் இருக்குது, அவர் ஒபே பண்ணுற சாய்ஸும் இருக்குது. இப்போ வந்து நீ சூஸ் பண்ணணும். அவர் என்ன நீ சூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாருன்னா நீ அவரை சூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு. இல்லை, இப்போ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, காட் லவ்ட் அஸ் ஸோ மச், நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம்ல, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு, ஹி லவ்ஸ் அஸ் ஸோ மச், அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இஃப் ஹீ லவ்ஸ் அஸ் ஸோ மச், அப்படி நம்மளை உண்மையில் அவரை நேசிக்கிறவராக இருந்தால் அது தப்பு ஆக போகுது, அதில் ஈவில் கெட்டதாக போகுதுன்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுவே பெட்டராக இருக்கும் இல்லையா, அதை ப்ரோக்ராம் பண்ணி நல்லதே போங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஆனால் இப்படி யோசித்து பாரு, if God didn't give us a choice, we wouldn't choose him out of love. we would choose him because he's our only option. சரி, இதை இந்த ஆங்கிள்லேருந்து யோசித்து பாரு. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கோ, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ கூட வச்சுக்கோ, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே வச்சுக்கோ. இப்போது சரி, நம்ம கொஞ்சம் ஏஜ் அப்ரோப்ரியேட்டிவாகவே வச்சுக்கலாம், இந்த பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோ. சே தேர் இன் ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த பையன் வந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்களுடைய சிக்னிஃபிகண்ட் அது அந்த ஒன்று இருக்குது. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறது, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. எனக்கு வேறு வழியே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அதனால தான் இருக்கிறேன், எப்படி இருக்கும்? இது கட்டாயத்தினால வர அன்பு, ஃபோர்ஸ்ஃபுல். இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஆயிரும். டிக்டேட்டர்ஷிப் மாதிரினா நான் சொல்கிறத செய்யணும், வேறு வழி இல்லை உனக்கு, ஸ்லேவ், அடிமை, ரோபோட் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி யாராவது வந்து நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. இப்போ சரி, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸை விடு, இப்போ நம்ம நேசிக்கிறவங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோ. எனக்கு வேறு யாரும் எங்கேயும் போய் வேறு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு இல்லை, அதனால தான் கூட சுற்றினுக்கிறேன். எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்? ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது. சரி, இப்போ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் விடு, இப்போ நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கோ. இப்போ உன் ஃப்ரெண்டே வச்சுக்கோ, அவன் உங்கள்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோ, உங்கள்கிட்ட எனக்கு வேறு வழி இல்லைடா எங்கேயும் போகிறதுக்கு, வேறு இங்கே விட்டா இந்த ஊர் விட்டா வேறு எங்கேயும் போகிறதில்ல, அதனால தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறேன், எனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதனால தான் உனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறேன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் God wanted us to have the choice to choose between him and something else, to choose him or choose against him. So that would be love. If we didn't have that choice to like choose him, and we didn't have that freedom to do so, that wouldn't be love. That would be slavery, kind of a slavery மாதிரி. ஸ்லேவ்ஸுக்கும் வந்து ஆப்ஷன் இல்லை, காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா என்னது, சாகிற வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கணும், அடிமையாக தான் இருக்கணும். அவங்க அனுப்புகிற வரைக்கும் இல்லை சாகிற வரைக்கும் அவங்ககிட்ட தான் அடிமையாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்லேவரி. டிக்டேட்டர்ஷிப்னா அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, அந்த கவர்மெண்ட் கீழே தான் இருந்து தான் அவனை வேறு வழி இல்லை, வேறு எங்கே ஊரை விட்டு தான் போனேன், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு ஃப்ரீ வில்லு கொடுத்தார். ஓகேயா? ஸோ அந்த ஃப்ரீ வில்ல நமக்கு இருக்கிறதுனால தான், தட் ஃப்ரீ வில் இல்லைன்னா we won't have love. அன்பு, அந்த சாய்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பவர் இல்லைன்னா we won't have love. லவ்னா இப்போ நான் சொல்ல பார்த்தியா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் இருக்கடா, ஏதோ ஒரு லவ் இல்லைன்னா அந்த லவ்வே அது மீனிங்கே தெரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வந்து நான் உன் கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், அதுதான் வந்து அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக நேசிக்கிறதுனால வர்றது சொல்கிறது. ஸோ if the fact that we have freedom, free will, and the power, with the fact that we have the power to make our own choices, that makes way for love. The reason you choose something is because you love it, you like doing it or something. So that is why, like,
நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னா he has to give us the power to make the choice. நம்ம ஓன் சாய்ஸஸ் பண்ணுற அந்த பவர் கொடுக்கணும். நமக்கு சாய்ஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? சாய்ஸஸ் இருக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் ஃபார் அஸ் டு சூஸ் சம்திங். ஸோ அப்போ தான் ஸோ ஃப்ரீடம் இருக்கணும்னா we have to make choices உடைய பவர் நமக்கு எப்போ வேலிடாக இருக்கும்? when we have choices to make. நமக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை சூஸ் பண்ணுற பவர் நமக்கு இருக்கிறதுக்கு வேலிட். ஓகே, அந்த நமக்கு அந்த சூஸ் பண்ணுற இந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல, அதை சூஸ் பண்ணுற இந்த பவர் இருக்குது நமக்கு. அந்த பவருடைய வேலிடிட்டி அதுக்கு எப்போ வேலிடிட்டி இருக்கும்? உனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் இருக்கும். ஆப்ஷன்ஸே இல்லாமல் அந்த பவர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒரே இது தான் அப்படின்ட்டு. ஸோ பிகாஸ் we have that options, that makes way for love. Okay, so God gave us all of that, the power to choose between him or like against him, choose him or against him. That made way for love. ஸோ அவர் நமக்கு அந்த பவரை கொடுத்துட்டு நம்மளை அனுப்பிச்சிட்டு நம்மளை அவர் நம்ம அவரை சூஸ் பண்ணுவோமா இல்லை மற்றதை சூஸ் பண்ணுவோமான்னு தான் எதிர்பார்க்குறாரு. பட் ஹீஸ் ஹோப்பிங் தட் we pick him. ஸோ இதுதான் த ஆர்குமெண்ட் ஆஃப் ஃப்ரீ வில். இப்போ நமக்கு அந்த சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த சாய்ஸஸ் சொன்னால அந்த மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கணும்ன்ட்டு எது சிம்பிளாக வச்சுக்கணும்னா 2 சாய்ஸ் இருக்கணும் நமக்கு. we have to have a choice that is good, a choice that is bad. ஸோ குட் அண்ட் ஈவில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சாய்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஒன்லி தென் we can be free creatures. பட் ஸ்டில் நம்ம இப்போ ஜீசஸே அதான் அதில் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் அவரே நம்ம கூட இறங்கி இஸ் ரெடி டு சஃபர் வித் அஸ். அவர் என்னதான் பண்ணிட்டு போனாலும் ஸ்டில் வி ஹேவ் த சஃபரிங் அண்ட் எவ்ரிதிங் இருக்குது. வி கேன் சே நிறைய பேர் இன்னும் அந்த இதில் தான் இருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் சஃபரிங் அப்பார்ட் ஃப்ரம் த குட்னஸ். ஆனாலும் இஃப் யூ சே நம்ம ஏசப்பா நம்மனா தான் அது கிடைக்கும்ன்றத பதிலாக நமக்கு ஆண்டவர் நமக்கு பைபிளில் சஃபரிங்கும் ஜாயும் நமக்கு சொல்கிறது சஃபரிங் மோஸ்ட்லி நமக்கு இந்த வேர்ல்ட்லி சஃபரிங் தான் சொல்லுவார். ஆனால் ஜாயின்னு சொல்லும் போது நிறைய டைம் நமக்கு இந்த வேர்ல்ட்லி ஜாய் ரெஃபர் பண்ணியிருக்காது. அது நம்ம இட்டர்னல் ஜாய், நம்ம ஹெவன் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்டவர் நமக்கு இப்போ வேறு ஆண்டவர் நமக்காக மறிச்சார், ஊரோடு கூட இருந்தார், எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு நம்மளுக்கு விக்ட்ரி, வி ஹாவ் விக்ட்ரி, வி ஒன், நம்ம விக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பட் ஸ்டில் தேர் இஸ் சஃபரிங். Because suffering இருக்கு, because we still have that power to make choices and we still choose. Most of the time we choose something that is not for God. அவருக்கு பிடிக்காததான் நிறைய டைம் சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அங்கே பாரு அந்த வீடியோலேயே இருக்கும். God is responsible for the fact of freedom. Humans are responsible for the acts of freedom. So the choices that we make, நம்ம ஒரு டிசிஷன் பண்ணுறப்ப அது குட் டிசிஷனாக பேட் டிசிஷனான்னு டிட்டர்மைன் பண்ணுற பவர் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே நமக்கு கிடைச்ச அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஓகே, வி கெயின் தட் நாலேஜ். இப்போ அந்த நாலேஜில் அந்த நாலேஜ் வேலிடாக இருக்கான்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சாய்ஸ் நீ குட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணுவோம், எதனால் அது நல்ல சாய்ஸுன்ட்டு அந்த ரீசன்ஸ் இருக்குது பாரு. அந்த சாய்ஸ் நல்ல சாய்ஸுன்ட்டு நீ அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த ரீசன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் காட்லியான ரீசனா, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்ச ரீசனான்ட்டு பார்த்து எடுக்கும் போது தான் அது நல்ல டிசிஷனாக இருக்கும். நிறைய டைம் நம்ம அந்த டிசிஷனை எடுக்க மாட்டோம். We'll always make most of the time we tend to make wrong choices, but we learn from that. நம்ம அதுலேருந்து கற்றுட்டு அதுக்கப்புறம் we start making good choices once we get mature and stuff. So the evil will, as long as we have the power to make choice, as long as we keep choosing something against God, something that is not God, evil will always exist. என்ன பண்ணாலும் இருக்கும். அதுக்கு நம்ம ஈவை தான் சொல்லணும். கடைசியில் ஈவு மேலே தூக்கி போட்டுறா இருக்கு. ஆனால் பாரு, ஆண்டவர் நினச்சிருந்தா நம்மளை அப்படி படிச்சிருக்கனால, இஃப் யூ ஜஸ்ட் வாண்டட் சம்திங் டு ஹேவ், அது ஒரு ரோபோட் மாதிரி இருக்கணும் என்ன, நமக்கு சாய்ஸ் இல்லாமல் எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும்னு படிச்சிருக்கலாம். ஆனால் அவர் நம்மளை அப்படி படிக்கலாம். அதான் இப்போ நம்மளுக்கு தோணுது, ஐயோ நான் அந்த சஃபரிங் பண்ணுறதுக்கு பதிலாக நீ இப்படியே வச்சுட்டு இருக்கலாமே ஏசப்பா அப்படின்ட்டு. ஆனால் அல்டிமேட்டாக அவர் படிக்கும்போது அவருக்கு வேறு பிளான். பட் வி won't realize his loveல அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். இப்போ அவரோட அன்பை புரிஞ்சுன்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லும் போது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லவ் எவ்வளோ நல்லவன்னு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்கன்னு அதனால நான் சொல்கிறேன். மேபி அவரோட இன்டென்ஷன் அப்போ ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி இருந்துக்கலாம்னு தோணுது மேபி. Yeah. So
Yeah, that is the point of free will in this the problem of evil. இந்த வந்து ஏன் ஆண்டவர் இருந்தால் ஏன் வந்து இவ்வளோ கெட்டது நடக்குன்றதுக்கு நம்ம இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து இப்போ நம்ம பேசின மாதிரி நமக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ வில், ஆண்டவர் நமக்கு சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குற அந்த பவர். இன்னொன்று வந்து அந்த அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் மொராலிட்டி பற்றி பேசணும். நான் ஒன்று சரின்னு சொல்கிறதுனால அது சரியாகிறதில்ல, நீ ஒன்று சரின்னு சொல்கிறதுனால சரியாகிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு பவர் இருக்கும், அதுதான் வந்து எது சரி தப்புன்னு முடிவு பண்ணோம். அது இருந்தால் தான் வந்து எதுவுமே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம அது தப்பு சரின்னு சொல்ல முடியும். இல்லைனா வந்து இட் இஸ் இஃப் வி டோன்ட் ஹாவ் தட் அப்ஜெக்டிவ் மொராலிட்டி, எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அண்ட் யுவர் ஒப்பீனியன் இஸ் நாட் பெட்டர் தென் மைன், அண்ட் மை ஒப்பீனியன் இஸ் நாட் பெட்டர் தென் யுவர்ஸ், அண்ட் சம்படி எல்ஸஸ் ஒப்பீனியன் இஸ் ஆல்சோ நாட் பெட்டர் தென் us. ஸோ எல்லாருதும் ஒப்பீனியன்ஸ் மாதிரி தான் ஆயிரும், unless we have something outside of all of us that determines that objective morality. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து இந்த அப்பாலஜெட்டிக்காக ரேஷ்னலாக யோசிக்கிறது தான் இந்த ரெண்டு ரீசன். ஆனால் நம்ம இமோஷ்னலாக இதை பற்றி யோசிக்கும் போது இது வந்து நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம், பிரேம் ஷேர் பண்ணோம் போன எபிசோடில். இந்த எபிசோடு போன வாரம் பிரேம் நிறையா ஷேர் பண்ண அதில் இந்த நம்ம இங்கே ஒரு வீடியோ கூட பார்த்தோம், அந்த atheist. ஆமாம். If God can bring something so good out of something that is so bad, then obviously he can do it through all of us. We never know what our actions, like what the suffering that we've suffered, நம்ம சஃபர் பண்ணது எல்லாமே ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டவர் வந்து அதை நிறைய ஒரு பெரிய ஒரு கிரேட்டர் குட்டுக்காக அதை யூஸ் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். So we have to like trust him, trust that God. Shows still இனிக்கும் ஏசப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஈவில், த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில், அந்த கொஷனை வந்து நம்ம பேசணும்ல. ஸோ இஃப் காட் எக்ஸிஸ்ட், வை டஸ் ஈவில் எக்ஸிஸ்ட்? இது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் ரெஃப்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட். செல்ஃப் ரெஃப்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட்னா அந்த கொஷின் வந்து இட் டிஃபீட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த கொஷின். இப்போ அது எப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷில் வந்து ஐ கான் ஸ்பீக் அ வேர்ட் இன் இங்கிலீஷ்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி. இங்கிலீஷ்லேயே என்ன வளர்ற? இப்போ பாரு, இப்போ நான் உன் ரியாக்ஷன் பயங்கரமாக என்னடா வளர்றேன்ட்டு. இப்போ நான் இங்கிலீஷில் எதை சொன்னேன்? ஐ கான் ஸ்பீக் அ வேர்ட் இன் இங்கிலீஷ்னு எதில் சொன்னேன்? இங்கிலீஷ் தான். இந்த மாதிரி தான் when they say like if God exists, why does evil exist ன்னு சொல்லும் போது, நீ ஈவில்னு சொல்கிறதுக்கு you need that objective standard of good and bad. If God doesn't exist, that objective sense of morality doesn't exist. So the fact that you're like using evil as to disprove God kind of defeats itself. இதுதான் வந்து செல்ஃப் ரெஃப்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இன்னொன்று வந்து இது தமாஷா பாரு, மை பேரண்ட்ஸ் ஹேட் நோ சில்ட்ரன் தட் லிவ்ட். இதுதான் வந்து செல்ஃப் ரெஃப்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவிலுடைய கொஷனே வந்து இட் இஸ் செல்ஃப் டிஃபீட்டிங். அதை வந்து இப்போ நீ அந்த கொஷனை போஸ்ட் பண்ணனாலே you need that objective sense of morality, and if God doesn't exist, you don't have an objective sense of morality. So the fact that we know that there's an objective morality, that murdering people is wrong, that stealing from people is wrong, that lying is wrong, that like all of those things are wrong, proves that there is somebody or someone or something outside of everything that defines what is right and wrong, and that we know like instinctively we know that it is wrong. நீ ஒருத்தனை போயிட்டு அடிக்கும் போது உனக்கு இன்ஸ்டிங்டிவாக தெரியும் அது தப்பு அப்படின்ட்டு. ஓகே, உனக்கு இன்ஸ்டிங்டிவாக தெரியும். அது எங்கேருந்து வருது? என்ன கேட்குறியா? இல்லை நார்மலாக தப்பு தெரியுது, மனசுலேருந்து வருது. அந்த மனசுலேருந்து வருதுன்னு தெரியுதுல்ல. இது அந்த அப்ஜெக்டிவ் மொராலிட்டி இஸ் இன்சைட் அஸ், இட் இஸ் இம்ப்ரிண்டட் இன் அஸ். ஸோ அதை ரைட் அண்ட் ராங் நமக்கு டிஃபைன் பண்ணுறது இட் இஸ் காட். பிகாஸ் ஹீ இஸ் லைக், இப்போ இந்த அப்ஜெக்டிவ் மொராலிட்டி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பாரு, அது எல்லாத்துக்கும் வெளியே இருக்கணும்ன்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பேசும்போது நம்ம என்ன பேசினோம்? காட் இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம், அவுட் சைட் ஆஃப் ஸ்பேஸ், அவுட் சைட் ஆஃப் மேட்டர். ஹீ இஸ் டைம்லெஸ், ஹீ இஸ் இம்மெட்டீரியல், ஹீ இஸ் மாரல், பவர்ஃபுல், பர்சனல் கிரியேட்டர்னு பேசணும். ஸோ இப்போ இட் இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் அஸ் டு காட். The fact that there is evil in the world is proof that there is also good. And that the fact that there is good, the fact that there is good in the world will always point us to God, because He is the standard of good. So that's the problem of evil. இப்போ வந்து
இந்த ஆண்டவர் வந்து நமக்கு இந்த கஷ்டமான டைமில் நம்ம நேவிகேட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி இந்த ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் வி டென் டு கொஷன் காட். we tend to question God like ஏன் இது நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் ஒழுங்காக தானே இருந்தேன், இந்த மாதிரி புலம்புனது யாருன்னா பைபிளில் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி ஜோபுடைய ஜேர்னி வந்து கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜோபுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன ஆகுது அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன். சாத்தானு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சின்ன சண்டைகளை சொல்லி கொடுப்பேன் ஸ்டோரி போய் வந்து கேட்டு ஆண்டவர் சொல்ல சரி இப்போ என்ன பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு ஜோபுடைய பொசஷன் அவனுடைய சில்ட்ரன் எல்லாத்தையும் வந்து அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் வந்து சாத்தான் வந்து அவனை வந்து அவனுடைய ஃபிசிக்கலாக அவனை பாதிக்கிறான். ஸோ ஜோப்ஸ் லாஸ்ட் எவ்ரி திங். இது ரெண்டு ஆகும் போது ஃபஸ்ட்டு டைமும் வந்து ஜோப் சொல்வார் த காட் கேவ், த லார்ட் கேவ் அண்ட் he took it back, glory be to Godன்னு சொல்வார் ஜோப். செகண்ட் டைம் வந்து அவருடைய சரீரம் எல்லாம் பாதிக்கப்பட்ட பிறக்கும் அவருடைய ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்க, ஆண்டவர்னு அவரை கர்ஸ் பண்ணிட்டு உயிரை விட்டுருன்னு சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார் ஃபூலிஷ் விமன் மாதிரி பேசாதன்னு சொல்லுவார். ஸோ இந்த ரெண்டு டைம்லேயும் வந்து he doesn't give up on God. He still has faith in God. He's still holding on to God's integrity. ஆனால் டைம் ஆக டைம் இன்னும் போக his situation isn't changing. He's still in grief. His body is still dying and he's still in pain. He still lost everything. All of his children are dead. All of his possession is gone. Everything is gone. And nothing seems to be changing. அந்த கிரீஃபில் அவர் ப்ரொலாங்டாக இருக்கிறதுனால he starts questioning everything. And eventually he starts asking God like, why is this happening? ஸோ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து இப்போது நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேலஞ்சை வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிட்டோம் இல்லை ஓவர் கம் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அதில் அவ்வளோவா நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம். நம்மளுடைய ஃபெய்த் அவ்வளோவா ஷேக் ஆகாது. ஆனால் அதே ஒரு சேலஞ்ச் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்க, ரொம்ப நாளாக அவனை பாதிச்சிட்ருக்கு, ரொம்ப நாளாக அவனை பாதர் பண்ணிகிட்ருக்கேன்னா it will automatically start making you ask questions. So that's what happened to Job. ஸோ ஆனால் வந்து கடைசியில் வந்து ஆண்டவர் வந்து அவர் யாருன்னு அவனுக்கு ஜோபுக்கு ரிவீல் பண்ண உடனே ஜோப் வந்து தெரியாமல் பேசிட்டேன். ஆனால் அவனுக்கு அது கடைசியில் அவனுக்கு தெரிஞ்சே இருக்காது எதுக்காச்சுன்ட்டு. பட் அல்டிமேட்டாக அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த அப்சர்வேஷன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். God revealed himself to Job and Job came to know who God is actually and how great and how majestic he is, and that put him out of his misery. அது வந்து ஜோபை வந்து I think still like his loss is still a loss. லைக் அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து டபுள் மடங்காக ரெஸ்டோர் பண்ணியிருந்தாலும் his loss is still a loss. But he knew who God is. நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் வி சஃபர் வித் இங்கே வந்து நம்ம உலகத்தில் வந்து நம்ம எதெல்லாம் நம்ம சஃபரிங்குன்னு சொல்கிறோம், நம்ம கஷ்டப்படுறதுன்னு சொல்கிறோம், ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெவலேஷன் நம்ம பிடிச்சிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நமக்கு வந்து பெரிய சேலஞ்சாகவே தெரியாது. சேலஞ்சானா நம்ம கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து ஆண்டவர் இருக்கார், இல்லை நான் இதை ஆண்டவருக்காக பண்ணுறேன்னொன்னே அந்த ஸ்ட்ரென்த் வந்து வேறு லெவல். அதான் அது பில்ட் பண்ணாரு, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அது நானும் வந்து இல்லை, நான் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து when I started like following God and I started like letting go of a lot of stuff that I thought didn't please God, it obviously hurt a lot. But I took joy in the fact that I'm doing it for God. And that I love him and I'm doing it for him. அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தியா, அந்த சந்தோஷமும் இந்த கஷ்டமும் வந்து அதுக்கு ஈடாகாது. இந்த கஷ்டம் அந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்துட்டேன்னா இதை வந்து மறந்துடுவேன், டக்குன்னு மறந்துடுவேன். ஸோ ஐம் சேயிங் லைக் our suffering will like fade away, will almost disappear if we know who God is. If we really know who God is. அதுக்கு தான் வந்து we have to think about
all of this really really carefully. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது திரும்ப நம்ம நிறைய இதை சொல்கிறோம். சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம யோசிக்க மாட்டோம். கஷ்டமாக இருக்கும்போது தான் வந்து வில் ஸ்டார்ட் திங்கிங், வில் ஸ்டார்ட் கொஷனிங். அந்த டைமில் வந்து நமக்கு அதெல்லாம் நேவிகேட் பண்ணோம். அந்த டைமில் இஃப் யூ வாண்ட் ஸ்டே ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபேத், யூ ஹாவ் டு நோ காட் ஹூ ரியலி இஸ். நான் ஒன்று விஷயம் நான் நினச்சிக்கிறேன். நான் எனக்கு இந்த மாதிரி டைமில் வரோம்ல, ஆப்வியஸாக காடை தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின் கேட்டிருக்கேன் சம்டைம்ஸில். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அன்றைக்கி பண்ணார்ல கண்டிப்பாக இன்றைக்கும் பண்ண மாட்டேன். அந்த ட்ரஸ்ட் அவர் மேலே, அன்றைக்கி இந்த இடத்துல என்ன கூப்பிட்டு வந்தார்ல, இந்த இடத்துல ஏன் கூப்பிட்டு வர மாட்டார்? சம் மிராக்கிள்ஸ்லாம் ஆயிருக்கும் இல்லையா, உனக்கே தெரியாத ஆண்டவர் தான் பண்ணாருன்ட்டு. அப்போ பண்ணவர் இந்த இடத்துல சைலண்டாக இருக்காருன்னா தேர்ஸ் மைட் பி சம் ரீசன். அப்போ பண்ணவர் கண்டிப்பாக இப்போ பண்ணுவார். நான் ஒரு ஃபேத் என்னோட இது இருக்கும். அந்த மாதிரி ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். அப்படின்னா அந்த ஃபோர் ஃபாதர்ஸ்னா ஆப்ரஹாம், ஜேக்கப், ஐசக், இவங்கெல்லாம் வந்து உங்களை நம்பினாங்க ஏசப்பா, அவங்களெல்லாம் விடுவிச்சிங்க. அவங்க உங்களை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்கள விடுவிச்சிங்க, என்னையும் விடுவிப்பீங்க. ஸோ when we are like struggling to like reconcile this, when something like really bad happens to us and we struggle to like reason with it, I think it will also help us if we look back at everything that he's done in the past. நமக்கு வந்து நான் ஒரு சேலஞ்ச், புதுசாக ஒரு சேலஞ்சை பேஸ் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி பண்ண போகிறோம் எப்படி இது ஆகும்னு யோசிக்கும் போது, ப்ரீவியஸாக ஒரு சேலஞ்சை நீ மேற்கொண்டிருப்ப, அதை நீ ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணும் போதும் இப்படி தான் யோசிச்சிருப்போம், எப்படா இதை பண்ண போகிறோன்னு. ஆனால் அதிலிருந்து ஏசப்பா உன்னை பலப்படுத்தி அதில் உன்னை வந்து ஓவர் கம் பண்ண வச்சு உனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து உன்னை கற்றுக் கொடுத்து உன்னை பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பார். இப்போ உனக்கு இந்த சேலஞ்ச் இருக்கும். நீ திரும்பி பார்க்கும்போது யோசிப்ப, அது இங்கேயே நான் இங்கே தான் யோசித்தேன், இதுவும் பெருசாக தான் இருக்கு. ஆனால் when we look back at those and we like remember how God brought us through all of that, it will give us faith, it will give us confidence, it will give us the strength to like go forward. அல்டிமேட்டாக சன் ஆஃப் காட் ஜீசஸே அதை தான் பண்ணார். வேர்ல்டுக்கு வந்து என்ன பண்ணார் அவர்? வந்து ஜாலியாலாம் இல்லை, ஈ வென்ட் த்ரூ சஃபரிங். ஆனால் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன விஷயம் என்னென்னா, ஈ ஷோட் அஸ் ஹவு டு ஓவர் கம் இட். நான் வந்து ஜாலியாக எதுவுமே இருந்துட்டு போகல. ஈ செட், ஆமாம் உலகத்தில் சஃபரிங் இருக்குதா, இருக்குது எல்லாமே இருக்குதா, பட் யூ டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ, ஐ வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் இட். நீ ஃபஸ்ட் எபிசோடில் சொன்னப்பார், நீங்கள் வந்து சும்மா அதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்ந்து இல்லை சிலுவையில் அந்த மாதிரி மறிக்காமலாம் போயிருந்து நான் வந்து உனக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொன்னேன், நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பேன், எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி இல்லை, நம்ம எல்லாம் மேலே நான் சொன்னதெல்லாம் ஒரு நான் சொன்னேன் பார்த்து அதெல்லாம் இல்லை, நம்ம சொன்னதே இல்லை, யோசிக்க முடியாது அதெல்லாம். So like if somebody knows what real suffering looks like, I think it's Jesus. அவர் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு he raised back, மூணாவது நாள் உயிர் எழுந்துட்டு இப்போ பரலோகத்துக்கு போயிருக்காருன்னா, ஸோ நம்ம இங்கே சஃபர் பண்ணுறதுலாம் ஃபார் ஜீசஸ் சொல்கிறார். வீணா சஃபரிங்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஃபார் ஜீசஸ். அவருக்காக உண்மையாக இருந்து சிலதான் விட்டுருப்போம்ல, நீ சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு லெட் கோ சம்திங், அந்த மாதிரி விட்டுட்டோம். இட்ஸ் வெரி ஹார்ட். அப்போ நீ அவரே பிடிச்சின்னு இருக்க, இட்ஸ் வெரி ஹார்ட் ஹோல்ட் ஆனிங், அதை பிடிச்சினே இருக்கும்போது அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுன்னா இட்ஸ் குட். அல்டிமேட்டாக யூ வில் ஹேவ் சம் பர்பஸ். அது இல்லாமல் சஃபர் பண்ணுறாங்க, மேபி நான் ஏசப்பா நம்பாதங்களை சொல்கிறேன். ஐ எம் நாட் லைக் இது பாரு, அதுதான் வந்து if you don't believe in God, it's really hard for you to reconcile this thing. Like நீ ஆண்டவர் இல்லைன்னு if you don't believe in God, like you don't have like a reason. It seems like you're in an unfair game. ஒரு அன்ஜஸ்டான ஒரு கேமோ இல்லை ஒரு அன்ஃபேரான கேம் வந்து நீ ஆடுற மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் காட், இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் பர்பஸ், இஃப் யூ டோன்ட் ஹாவ் காட், ஆல் ஆஃப் யூர் சஃபரிங் இஸ் ஃபார் நத்திங். இது பார்க்கும்போது இந்த வீடியோ இன்னொரு வீடியோ ஞாபகம் வந்துருச்சு. ஒரு கோர்ட்டில் வந்து லைக் ரேண்டமாக யூடியூப்பில் பார்த்து வீடியோ, ஒரு கோர்ட்டில் வந்து சம் மர்டரர் அவங்க பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. மேபி அது வெஸ்டர்ன் கல்ச்சர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவன் வந்து ஐ ஷுட் மர்டர் ஹிம், ஐ ஷுட் கில் ஹிம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க ஃபாதர் வந்து ஐ திங்க் இஸ் ஜீசஸ் தெரிஞ்சவன் நினைக்கிறேன். அதெல்லாம் ஹேட்டடை காமிக்கிறேன், அந்த பொறாமல் இல்லை. அவர் வந்து அப்படியே அழுகுறாரு அங்கே, அவன் கொலை பண்ணிட்டான், பட் ஸ்டில் மை லார்ட் லவ்ஸ் யூ, நான் அவனை ஃபர்கிவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிரிமினல் இருக்கான் பார்த்தியா, அவன் அங்கே அழுதுட்டான். இன்றைக்கி நம்மளை மேபி அந்த ஈவில் இந்த ஹேட்லாம் கூட ஒரு ஹேட் அந்த மாதிரிலாம் வரும்போது, if someone does that to you, all you can do is just show them the love. That's what Jesus did on the cross. அவர் அவளை வெறுக்கும் போது, ஹேட் பண்ணும்போது, யாரும் அந்த இடத்துல பண்ணிட முடியும் சொல்லு? உன்னோட பொண்ணு அவளை வளர்த்துருப்ப கொலை பண்ணியிருக்காங்க. இஸ் செட் அழுதுனே சொன்னார். அதை பார்க்கும்போதே ஹார்ட் பிரேக் ஆச்சு. தட்ஸ் வாட் வீ கேன் டூ டுடே. நீங்கள் நம்மளை யாராவது எதுனா பண்ணும்போது, அல்டிமேட்டாக அவங்கள வெறுக்கும் போதோ இது பண்ணும்போதோ, லைக் நான் சொன்ன பார்த்தியா வீட்டில் எல்லாம் அப்படி பண்ணாங்கன்ட்டு, ஐ கேன் ஹேட் தம், இது பண்ணலாம். பட் அல்டிமேட்டாக எனக்கு என்ன தோணுதுன்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கள் அப்பா ஏசப்பா இது பண்ணல. வி கேன் ஷோ தெம் லவ்.
like the way you handle yourself when you're going through a difficult time. இப்போ வந்து நான் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது சாமன்னா என்னுடைய ஃபேத் வந்து பயங்கரமாக இருக்கும். எல்லார்ட்டையும் வந்து ஃபேத்தை பற்றி பேசுகிறது, எல்லாரும் வந்து பயங்கரமாக சாமனாவுக்கு வந்து இப்போ நான் பசங்க இருக்காங்களே தம்பிங்கெல்லாம், அவங்களாம் சாமனாலாம் பயங்கரம்டா அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்கன்னு யோசித்துக்க. நான் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான டைமில் போகும்போது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன், தேல் நோ. அவங்க பார்த்து வந்து நான் சொல்லலைன்னா கூட நீங்கள் ஆக்ஷன்ஸில் அவங்க தெரிஞ்சிடும். சாமண்ணா வந்து அவர் பேசுகிறது வந்து பேசுகிறாரு ஆனால் வந்து பண்ண மாட்டுறாருன்ட்டு. ஆனால் பட் வென் வி லைக் ஆக்ட் இட் அவுட் இன் தோஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ், அந்த பாரு இப்போ பாரு உன்னுடைய பொண்ணை வந்து ஒருத்தர் மர்டர் பண்ணுறான்னா அவ்வளோ கோவம் இருக்கும், அவ்வளோ கோவம் இருக்கும். எனக்கே வந்து பயங்கரம் கோவம் வந்துடும். இப்போ எனக்கு நிறைய கசின்ஸ் நீசஸ் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள யாருன்னா வந்து ஏதாவது மிஸ்ட்ரீட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது திட்டுறதோ பண்ணாங்கன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் கோவத்துலேயும் வந்து இப்போ நான் கோவப்பட்டு அவனை வந்து நான் அவனுக்கு என் தம்பியை பண்ணால் அவனுக்கு அதுக்கு ரெண்டாக பண்ணுவேன்னு பண்ணேன்னா, இட் வில் ஷோ தட் ஐ டோன்ட் பிலீவ் இன் வாட் ஐ ரீட் இன் த பைபிள். We are taught in the Bible to turn our other cheek. We are taught in the Bible to love our enemies, to pray for your enemies, to be kind, to be gentle. இதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு நாங்கள் வேறு மாதிரி பண்ணோன்னா, so it obviously shows people that I don't really believe in the Bible. It's just a facade. It's just something that you do because you like it, or like whatever. You can have whatever reason you want to do it, but you don't really believe it. What it really looks like is like that. Like அந்த பாயிண்டில் ஒரு உன்னுடைய பொண்ணு ஒருத்தன் மர்டர் பண்ணிட்டு முன்னாடி நிற்கிறான்னா அவனை ஃபர்கிவ் பண்ணிவிட்டு அவனுக்கு யூ செட் லைக் ஹீ செட் காட்ல மை லார்ட் வில் ஃபர்கிவ் யூ, அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதாரு. அந்த டைமில் அது பண்ணுறாரு பாரு. That I think that guy who murdered his daughter, I think he would have seen, like he would have tasted God's forgiveness. அவனும் அழுதுட்டான். அந்த மர்டர் சொன்ன உடனே லைக் முன்னாடி போனாங்களா, மேபி அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், எல்லாம் திட்டிட்டு போகிறாங்க, பட் இது ஃபாதர் சொன்னோன்னே அவன் அழுதுட்டான். மேபி he would have repented. That is what it means to be a true Christian. If you really say like you believe Jesus, you believe in God, you believe the Bible, like you are a Christian, that's how it looks. Like it's one thing to say that you believe in God, you believe in Jesus, you love Jesus, you love the Bible, and I think it looks a little different when you like actually act it out. Because I've seen, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அம்புலாக இருக்கேன்னு சொல்கிறதே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்? அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம பேசுகிறதும் நம்ம ப்ரொஃபஸ் பண்ணுறதும் நம்ம ஆக்ட் பண்ணுறதும் நம்மளுடைய பிஹேவியரும் நம்ம ப்ரொஃபஸ் பண்ணுறதும் நம்ம பிஹேவியரும் ஒன்றா இருக்கணும். இஃப் வாட் யூ திங்க் அண்ட் வாட் யூ பிலீவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ டூ, தென் தேர் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன் பிட்வீன். ஸோ தேட் ஐ திங்க் இட்ஸ் ஹிப்போக்ரிட்டிக்கலாக ஏசப்பாக்கு வந்து பிடிக்காத ஒரு பாவம்னா ஹிப்போக்ரிட்டிசம் தான். ஹிப்போக்ரிட்டிக்காக நம்ம பண்ணுறது. சாதிசிஸை ரிபியூக் பண்ணும்போது கூட நிறைய திட்டுவார் ஹிப்போக்ரிட்ஸ். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அதே தான். சொல்கிறது ஒன்று, உள்ளே ஒன்று பண்ணுற வெளில ஒன்று பண்ணுற, நீ யோசிக்கிறது ஒன்று பண்ணுறது ஒன்றுன்ற மாதிரி. சொல்கிற மாதிரி நீ செய்கிறியா? So yeah, I think we need all of this to like stay strong in our faith for those difficult times. Like Job, like ஆரம்பத்தில் வந்து நம்ம கொஞ்ச நாள் இருக்கும்போது ஓகே ஆண்டவர் இருப்பான், அது அப்படியே வந்து ரொம்ப நாளாக போயிட்டே இருந்துச்சுன்னா, if our faith tends to weaken, we got to remember all of this, like what God did in the past, how he is. We got to remember God's character, and that will get us through those difficult times. ஆப்வியஸ்லி வந்து இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய இப்போ பார்க்குற நீங்கள் வந்து யாராவது if guys who are watching, if you are going through a difficult time, or like if you're going through a loss or something, you've lost a loved one or something, and you are like struggling to think about all of this, I have absolutely no idea how you feel. இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது போயிட்டு எனக்கு தெரியும் உனக்கு எப்படி தரணும், மூக்கு மேலே குத்தணும், எப்படா தெரியும் உனக்கு, நான் யோசிக்கிறது நான் பண்ணுறது எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ I have no idea what you're going through, but from what I've experienced, from what Prem's experienced, from what like people who believe in God, who believe in Jesus, who believe in the Bible experienced, regardless whatever like you're going through, whatever pain or suffering that you're going through, when you get through it,
you will get through it if you put your faith in God and Jesus. When you get through it, you will, I can almost assure you that you will see why God let that happen. ஆண்டவர் வந்து he's a just God, he's a good God, he's a loving God. So if you are going through a tough season like that, I just want to encourage you. This is nothing more than an encouragement to you to, like, you know, make that little extra effort. கமெண்ட் செக்ஷன்ல கூட 2 பேர் இதை பத்தி போட்டிருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தால. ஆமாம், கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதோடைய நிறைய அப்போலஜெட்டிக்காக அதை வந்து நம்ம கொண்டு போகணும்னு யோசித்தேன். ஆனால் நம்ம சீக்கிரமாக அதெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ like I said, if you're going through a difficult season and if you don't know how to answer this, trust in the character of God. Always trust in the character of God. When you don't know the answers, when you can't figure it out, put your faith in God. Like, that is when you show your faith. That is when you show your faith. If Jesus can overcome it, அவரை நம்புற நம்மளாலே முடியும். Yeah. So, yeah. So that is about it. I know, like, இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு இன்டெலெக்சுவலாக உங்களுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட maybe we can talk about this again, like when we, you know, in a future episode or something, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணலாம் வேறு எப்போனா. ஆனால் I think the emotional part of it, I think we talked about a lot of that. So yeah. So do you want to add anything else? அவ்வளோதான். Okay, yeah, so that is it for episode 4. 4 la? Episode 4? Episode 4. So we've been doing this for 2 months now. That is it for 2 months ஆயிடுச்சு. ஆமா, நம்ம வந்து ஃப்ரைடே ஒரு கேப் ஒரு ஃப்ரைடே. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். மார்ச் எண்ட் ஆஃப் தி வீக்ல இருந்து. Yeah, so நம்ம இது 4th எபிசோட் போடும்போது 1 மாசம் ஆயிரும். 4th எபிசோட் அப்லோட் பண்ணும்போது 1 month ஆயிரும். Okay. So yeah, that is it for episode 4 of the Peacemakers podcast. Hope you guys liked it. Hope you guys enjoyed it. If you did, hit that like button and subscribe and the notification bell to stay updated with all of the videos. If you have any questions ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸில் நிறைய போடுறீங்க இப்போலாம். questions ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். questions இருந்தால் மட்டும்தான் வந்து அதை நாங்கள் பார்ப்போம். இல்லை வேறு எதனா சும்மா இருந்த மெசேஜ் எல்லாம் நிறைய மெசேஜ் வருது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஹாய் பாய் எல்லாம் நாங்கள் பார்க்குறது. So yeah, DM us if you have a question, or we'll post stories sometimes with a question tag and you can like reply to that, or send us an email. emailலாம் யாரனா அனுப்புறாங்களா இப்போலாம்? இல்லை, மெயிலை பார்க்குறேன். So yeah, reach out to us with whatever questions you want us to talk about. நாங்கள் வந்து அதுக்குடைய ஆன்சர் சொல்லனாலும் ஆன்சர் வந்து நிறைய தெரியாது எங்களுக்கு, நாங்களும் இப்போ தான் கற்றுட்ருக்கோம். But we will share what we think and we will share how we deal with it. And in the future நம்ம வந்து நிறைய guest episodes பண்ணோன்னு இருக்கோம். So we are planning for that. We'll have somebody who is much wiser, much older and who know a lot more stuff than us. அவங்களெல்லாம் வச்சு நம்ம பேசும்போது we can learn a lot. We learn a lot and you can also learn from what we learn. Yes. We'll all do a lot of learning. So this was a long outro, but yeah, that's the end of it. I'll see you again in the next. We will see you again in the next episode. Bye.